டிஎன் ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் ஆவடி காமு ஜான் வந்திருக்கிறார்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். சார் வணக்கம். சார் சார் அண்மையில் பார்த்தீங்கன்னா அந்த சீமான் அவர்களை பெரியாரை பற்றி சொல்லியிருந்தாரு. அது என்னதான் அது கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது சீமான் என்பவர் இப்பொழுது திராவிடத்தை எதிர்த்து திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டை விட்டு விலகி வைக்கணும், இங்கே ஆர்எஸ்எஸ் கால் உருண்ட வேண்டும், இங்கே பிஜேபி வரணும், இதுக்கெல்லாம் இன்றைக்கு சீமான் இன்றைக்கு அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இவர் சொல்கிறாரு, பெரியாரை பற்றி அவர் சொல்லாத சில விஷயங்களை சொல்லுவதாக சொல்லுகிறார். இந்த நாட்டில் பெரியார் என்கிற ஒரு மாமனிதன் இருப்பதனால தான் இன்றைக்கு பெண்கள் இந்தியாவிலே எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அதிகமான பெண்கள் இன்றைக்கு வேலை செய்கிற பெண்கள் அதிகமாக இருப்பது தமிழ்நாடு. அதிகமான பெண்கள் படித்திருப்பதில் தமிழ்நாடு. இதற்கெல்லாம் யார் காரணம்? தந்தை பெரியாருடைய பெண்ணுரிமைத்தனம் தான் காரணம். பெரியாரை இவர் சொல்லுகிறார் சொல்ல, இவர் சொல்வதற்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இவர் திராவிட கழகத்தினுடைய பெரியார் திரடலே பெரியாரை பற்றி அறிந்து பேசி ஆரம்ப காலத்திலே வந்தார். இவர் சொல்லுகிறார், நான் திராவிட இயக்கத்தில் இருந்தேன், அதன் பிறகு மேதகு பிரபாகரனை பார்த்த பிறகு நான் புரிந்து கொண்டேன், திராவிட இயக்கம் கூடாது என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். பிரபாகரன் என்றைக்கு சொன்னார்? இவரே சொன்னார். ஒரு காலத்தில் சீமானே சொன்னார். என்ன சொன்னார்னா, மேதகு பிரபாகரன் அவர்கள் நான் திராவிடன் தான், ஐயா பெரியார் செய்கின்ற வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அண்ணன் சொன்னார் என்று இவர் மேடைதோறும் சொன்னார். இன்றைக்கு என்ன ஆச்சு? இன்றைக்கு மாற்றி சொல்கிறார். இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இல்லை என்று சொன்னால் சமூக மாற்றம் அவர் சொல்லுவதாக சொல்லுகிறார்கள். அவரை பற்றி குறையாக இவர் சொல்றது என்ன? கண்டுபிடிச்சாராம் 1965 விடுதலையிலே இல்லை குடியரசு பத்திரிகையில் வந்தது, இது நான் வைத்திருக்கிறேன். சரி காட்டுப்போ, ஏன் காட்ட மாட்டேன்ற கேட்டாக அரசுடைமை ஆக்குங்க. ஏங்க அரசுடைமை ஆக்கினா தான் பெரியார் புத்தகம் தெரியுமா? பெரியாருடைய பத்திரிகை எழுத தெரியுமா? அவர் பேசிய ஒரு பொதுக்கூட்டங்களும் புத்தகமாக இன்றைக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இன்றைக்கு எங்குனாலும் இருக்குது. ஆதாரம் இல்லாமல் ஒரு தவறான குற்றச்சாட்டை எங்கு பார்த்தாலும் இப்படி ஒரு பரப்புகிறார் என்று சொன்னால் இவருடைய உள்நோக்கம், இவர் ஆர்எஸ்எஸ்ஸா சொல்லிட்டு போ, பிஜேபியுடைய கைக்கூலியா என்ன சொல்லு நீங்க? அதாவது நீ சொல்றிய பெரியார் பத்தி, இங்க தமிழ்நாட்டில் எங்களுடைய நீ சொல்ற அக்கா தங்கச்சி அக்கான்ற உன்னுடைய பாட்டி முப்பாட்டி மேல ரவிக்க கிடையாதுயா, ரவிக்க கிடையாது. எங்களுடைய தமிழச்சிங்களுக்கு ரவிக்க போடக்கூடாது, மேலாடை அணியக்கூடாது. இவ்வளவு கொடுமை இந்த நாட்டில் இருந்தது தெரியுமா உனக்கு? அதுக்கெல்லாம் தந்தை பெரியார் இப்போ வைக்கத்துக்கு போராட்டம் எதுக்கு போனார்? வைக்கத்துக்கு எதுக்கு போனார்? அதாவது கோயிலை சுற்றி வர்றதுக்கு உரிமை கிடையாது. நீ சொல்றல தமிழன் 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 எல்லாம் தமிழன்ல, நான் சொல்றேன் கேளுங்க. தமிழன் எந்த தமிழன் ஏற்றுக்கிறீங்க சொல்லுங்க. நீ சொல்ற நீ தமிழன்ற, நான் சொல்றேன் ஒரு நாயுடு, ஒரு முதலியார், ஒரு நாய்க்கர், வன்னியர், இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க பயங்கர பக்திமான், அவருங்க நல்ல ஆசாரமாக இருக்கிற குடும்பம் இன்னைக்கும் இருக்குது. அவர்களை இன்றைக்கு அர்ச்சகரை ஆக்கிடுங்க பார்க்கலாம், அவரும் தமிழன் தானே. எதற்கு முதல்ல பெரியார் அவர்கள் இந்த திராவிட இயக்கம் பேர் எப்படி வச்சார்? இவர் சொல்றார், அயோத்திதாசர் பண்டிதர் தான் சொன்னார். ஆமாங்க, அயோத்திதாசர் பண்டிதர் தான் திராவிடர் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி திராவிட இயக்கம் நடத்திருக்கிறாரு. அதன் பிறகு தந்தை பெரியார் அதை உருவாக்க திராவிட கழகம் பேர் வைக்கிறாரு. அவர் கேட்கிறாங்க, ஏங்க தமிழர் கழகம் வச்சிருக்கலாமே, ஏன் திராவிடர் கழகம் வைக்கிறீங்களேன்னு பெரியார் கேட்கும்போது பெரியார் சொல்றாரு, ஆமாங்க இன்றைக்கு தமிழர் கழகம் வைத்துட்டோம்னு சொன்னா இன்றைக்கு ஆரியர் திராவிடம் நம்மளுக்கு நேர் எதிரி. பார்ப்பனியம் என்பது ஆரியம். அவர்கள் நம்ம நம்முடைய ஒன்றும் இல்லை, தாய் மாமனை தான் நம்ம மாமன் சொல்லுவோம். அவங்க கணவரே அண்ணன் சொல்லுவாங்க. நம்ம கணவர் அண்ணன் சொல்லுவாங்களா? நம்ம வீட்டில் எல்லாமே எதிர்மறை, நமக்கு எதிர்மறையாக வாழ்றவங்க. நாம் புலால் உணவு சாப்பிடுவோம், அவங்க சாப்பிட மாட்டாங்க. எல்லாமே இருக்கும். ஆரியம் திராவிடம். நான் தமிழர் கழகம் வைத்துட்டா இதுல ஆரியத்தில் இருக்கிற ஐயரும் நாளைக்கு நானும் தமிழர் தான் சொல்லிட்டு, இப்போ சீமான் சொல்ற மாதிரி நாம் தமிழர் சொல்லிட்டு தமிழரா உள்ள வந்துட்டு இன்னும் என் மக்களை அடிமைப்படுத்தினே இருப்பான். இன்னும் நாங்க அரசாங்க வேலைக்கு என் மக்கள் போக முடியாது, இன்னும் அவன் படிக்க முடியாது, அவன் புராண கதைகளே சொல்லி 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 அடிமைப்படுத்தி வச்சிருவான். இதுக்கு தான்
நாங்கள் திராவிடம் என்று சொன்னால் நேர் எதிரி திராவிடம். இந்த திராவிட குடும்பம் என்பது அன்றைக்கு தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு இதெல்லாம் திராவிட குடும்பமாக இருந்தது. அதிலிருந்து தான் தமிழ். சரி, திராவிடம் திராவிடம் என்று சொல்கிற பெரியார் என்ன கர்நாடகத்துக்காக பாடுபட்டாரா? கர்நாடகா முன்னேறும் என்று சொன்னாரா? சொல்லுங்கள். தமிழ்நாடு தானே. தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொன்னவர் யார்? முதலில் தந்தை பெரியார் தான் சொல்றாரு. தமிழ்நாடு தமிழருக்கேன்னு குரல் கொடுத்தாரு. இந்த நாட்டில் இந்தி மொழி பிரச்சனை சொல்றார். மொழி பிரச்சனை பெரியார் சரியா எங்க இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் 1 வருஷம் ஜெயிலுக்கு போறார். அந்த இவரு தான் இந்தி எதிர்க்கு 38 மிகப்பெரிய போராட்டம் நடத்துறாரு. அவருடைய நிலை என்ன? படிக்கணும். தமிழ்நாட்டில் எல்லாரும் படிக்கணும். படிப்பு தான் பெரியாருடைய சொன்னார். என் பிள்ளைங்களுக்கு நீங்க படிப்பதற்காக ஒரு காலத்துல சொன்னார்கள். அதாவது பள்ளிக்கூடம் திறந்ததெல்லாம் பெருந்தலைவர் காமராஜர், கல்விக்கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் என்று சொல்வார்கள். அந்த கல்விக்கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் பள்ளிக்கூடம் திறந்தாரே, அதற்கு பின்னணியிலே தந்தை பெரியார் இருக்கிறார் என்று ஆனந்த விகடன் பத்திரிகையிலே அன்றைக்கே செய்து வந்ததாக சொல்லுகிறார்கள். உண்மை. எப்படி என்று சொன்னால், காங்கிரஸை எதிர்க்கின்றவர் தந்தை பெரியார். காங்கிரஸ் எதிர்க்கிற தந்தை பெரியார் 62 பெருந்தலைவர் காமராஜரை ஆதரிக்கிறார். ஏன் என்று சொன்னால், இங்கே தமிழகத்திலே 2000 பள்ளிக்கூடத்தை ராஜாஜி மூடிவிட்டார். குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருகிறார். இந்த ராஜாஜி ஒழிக்க வேண்டும், அவர் வரக்கூடாது. இந்த தலைமைக்கு ஒரு தமிழன் காங்கிரஸ் உடைய தலைமைக்கு வர வேண்டும், அவர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய கொள்கையை விட்டு இறங்கி, நமக்கு தேவை என்னவென்று சொன்னால் நம்முடைய மக்கள் முன்னேற்றத்திற்காக பெருந்தலைவர் காமராஜரை ஆதரித்து காமராஜருக்காக சுற்றுப்பயணம் செய்து காமராஜர் வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்ற பிறகு காமராஜர் அவர்கள் ஐயாவிடத்தில் பெரியாரிடத்தில் கேட்கிறார், ஐயா, நீங்கள் என்ன வெற்றி பெற செய்தீர்கள், என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், ராஜாஜி மூடிய பள்ளிக்கூடங்களை அனைத்தையும் திறந்து விடுங்கள். நான் உங்களுக்கு சுந்தர வடிவேல் என்கிற நம்ம புள்ள படித்த ஒருத்தர் இருக்கான், அவரை உனக்கு செக்ரட்டரியா கொடுக்குறேன், கல்வித்துறைக்கு போடுங்க, அவன் பார்த்துப்பான்னு சொல்லி சொன்னவர் தந்தை பெரியார். அதனால்தான் இன்றைக்கு எல்லா கிராமங்களிலும் பெருந்தலைவர் காமராஜர் பள்ளிக்கூடம் திறந்தார். இந்த வரலாறு உனக்கு தெரியாதா? படி புத்தகத்தை படிச்சு பாருங்க. பெரியாருடைய ஏதோ சொன்னாரு, அவர் சொன்னது இந்த காலத்துக்கு தேவையா சொல்லு. அவர் சொல்ற உத்தரவு, அதாவது நீ சொல்லுவதாக ஒரு பொய் குற்றச்சாட்டு சொல்லுகிறேன், நீ சொல்லுவது உண்மையாக கூட இருக்கட்டும், இருந்தாலும் கூட அது தேவையா? ஒரு தந்தை என்று சொன்னால் குடும்பத்துல ஒரு பிள்ளைகளை கண்டிப்பார்கள், அடிப்பார்கள், அடிப்பார்கள். எதற்காக அடிக்கிறார்கள்? கோபம் வரும்போது நம்மளே தேவையில்லாம பேசுவாங்க. நம்முடைய தந்தையே நம்முடைய அப்பா. ஆனா அதன் பிறகு நம்முடைய வளர்ச்சியில அவர்களுக்கு முழு அக்கறை இருக்கும். அதனால தான் நம்மளை கண்டிப்பாங்க. அவர் கோபத்துல பேசினாரு அல்ல, அவர் பேசின ஒவ்வொன்றும் அவருடைய சுயநலமா? பெரியார் எதை சொன்னாலும் அவர்களே சுயநலமே இருக்காது. நீங்க எங்க வேணா கேளுங்க, யார் வேணா பாருங்க. இன்னைக்கு பெரியார் ஒரு வார்த்தை சொல்றாருன்னா, அவர் என்ன தேர்தல் நின்னாரா? அவர் அரசாங்க பதவி கேட்டாரா? அவர் முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சாரா? கிடையாது. எந்த அதிகாரியாக இருந்தாலும் எந்த அதிகாரத்திலும் இந்த தமிழ் மக்கள் வர வேண்டும். காலங்காலமாய் மதத்தின் பேரால் கடவுளின் பேரால் அவருக்கு என்ன கடவுள் மேல கோவமா? இன்றைக்கு நிறைய பேருக்கு அவருக்கு என்ன கடவுளை மறுப்பாளர்னா, எதுக்கு அவர் கடவுள் கோவம்? கடவுள் எதற்காக என்று சொன்னால், கடவுளை ஏன் அவர் மறுக்கிறார்னு சொன்னால், கீழ் மட்டத்தில் போய் பார்த்தோம் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், கீழ் ஆணி வேறாக என்ன இந்த சமுதாய மக்கள் ஜாதிகளாக மதங்களாக பிரிந்திருக்கிறான். எதற்கு? அவன் வர்ணாசிரமத்தை காரணம் காட்டுகிறான். அந்த வர்ணாசிரம் எதை சார்ந்தது சொன்னா மதம். அப்போ மதம் எனக்கு தேவையில்லை என்று சொல்கிறார். மதம் எதை சொல்லுகிறதுன்னு சொன்னால் கடவுளின் பெயரை சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் அந்த கடவுளே எனக்கு இல்லைன்னு சொல்லுகிறார். ஏன் சொன்னால் மக்கள் வேதங்கள் இல்லாமல் ஒருவரை ஒருவர் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று தான் தந்தை பெரியார் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான ஒரு இந்த சமுதாயம் வளர்வதற்கான சொன்னார். அவர் தான் சொன்னார், படி படி படின்னு சொன்னார். ஒரு காலத்தில் இதே இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலே தமிழகத்தில் என்ன செய்தாங்கன்னா, பெரியார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர் எதுவுமே செய்யலை, அவர் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய தலைவர்னு ஒரு பொருளை கிளப்பி பேச ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நாங்களாம் சொன்னோம், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகம் பிரச்சாரம் எல்லாரும் சொன்னோம். ஒரு தவறான பிரச்சாரத்தை உருவாக்கினாங்க. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை, தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்காக இவர் சொல்றாருல தமிழ் தேசியம் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் பேசியவர்கள் எந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவரை கையை பிடிச்சி கோயிலுக்கு கூட்டின்னு போனாரா? ஒன்றும் இல்லைங்க. சென்னையில் மின்ட்டில் ஒத்தவாடை தேட்டர்னு ஒன்று இருந்துதான், திரையரங்கம், ஒத்தவாடை தேட்டர்னு சொல்லுவாங்களாம். அந்த தேட்டரில் டிக்கெட்டில் பஞ்சமர்களும் குஷ்டரோகிகளும் உள்ளே செல்லக்கூடாதுன்னு டிக்கெட்டில் அடிச்சு வச்சிருந்தான். டிக்கெட்டில் பஞ்சமர் என்பது
இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், குஷ்டரோகிகளும் பஞ்சமர்களும் அது உள்ளே வரக்கூடாதுன்னு டிக்கெட் இருந்துதான். இதை கண்டித்து தந்தை பெரியார் 100 பேரை கூட்டுக்கிட்டு அந்த தேட்டருக்குள்ள போயிருக்கார். இதே போல எல்லா கோயில்களுக்கும், பெரிய பெரிய கோயில்கள்லாம் அது ஸ்ரீரங்கமாக இருந்தாலும் சரி, வேற எந்த பெரிய கோயில்களாக இருந்தாலும் சரி, பெரியார் தான் எல்லா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் கோயிலுக்கு களத்துல நின்று கூட்டம். இன்னும் புரியல. ஆக்சுவலா அண்ணாமலை வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு, நாங்களும் ஆதாரத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன உண்மையிலே அது ஆதாரம் மாதிரி சொல்றாங்களா, இருக்கா இல்லையா? எல்லாம் அதாவது வந்து பொய்யான கருத்துக்களை ஆதாரம் என்று இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். அண்ணாமலைக்கு இதில் என்ன பங்குன்னு சொன்னா பாருங்க, எல்லாம் கரெக்டா வருதுங்களா? இவர் பேசுறதுக்கு இவ்வளவு நாள் இல்லாத அண்ணாமலை உடனே அவருக்கு நான் ஆதாரம் தருகிறேன் அண்ணா சீமானுக்குன்னா எல்லாம் ஒன்றா வரான். இதுலேருந்து பார்த்தா என்ன சொல்கிறாரு, நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பெரியாரை பற்றி பேசுவதற்கும் உங்களுக்கு தகுதி கிடையாது. இன்றைக்கு வந்து 100% மக்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் தந்தை பெரியார். பெரியார் சொல்கிறேன்னு சொன்னால் இந்த நாட்டில் பெண்ணடிமைத்தனம் 1928 சுயமரியாதை இயக்கம்னு காண்றாரு. அந்த மாநாடு போடுறார் செங்கல்பட்டுல. சுயமரியாதை மாநாடு போட்டு பெரியார் சொல்றாரு, இந்த நாட்டில் பெண்களுக்கு கல்வி அறிவு தரணுன்றாரு. அப்போ 28க்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கோம் பாருங்க, பெண்களுக்கு என்ன படிப்பு கொடுத்தாங்களா? இவர் தாங்க சொல்றாரு. தமிழ் தேசியம் பேசுறவங்க, தமிழ் தேசியம் சொன்னவங்க நாங்கள் வேணாம்னு சொல்ல. தமிழ் தேசியம் திருக்குறளை பற்றி சொல்றாரு. திருக்குறளை வந்து மனம் சொல்லிட்டாரு. திருக்குறள் ஏங்க, திருக்குறளை வந்து அவர் தாங்க திருக்குறள் மாநாடு நடத்தினாரு. இன்றைக்கு அவர் அது மாதிரி திருக்குறளை இல்ல வேணாம்னு சொல்லியிருந்தா அவருடைய வழித்தோன்றலான முத்தமிழ் அறிஞர் என்ன சொல்றாருன்னா, சார் பெரியார் சொன்னாரா தமிழ் படிக்கிறதுனால தான் நம்ம பின்னோக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதாக அவர் சொல்றாரு. அது காட்டு மிராண்டி சொன்னாரு. காட்டு மிராண்டி மொழின்னு தமிழ்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அதனாலதான் அவர் எதிர்க்கிறாரு. அவர் எதற்கு ஏன் சொன்னாரு? அவர் சொன்ன காலகட்டம் என்ன? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து விஞ்ஞானம் கிடையாது, அறிவியல் கிடையாது. ஐயா அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் போறாரு, ஐரோப்பிய நாடுகள் போறாரு, ஆசிய நாடுகள் ஃபுல்லாக சுற்றி வந்து சொல்றாரு. தமிழ்னு சொல்றீங்களே, தமிழில் வந்து மதமும் பக்திகளும் வைத்து இந்த நாட்டில் விஞ்ஞானமா இல்லையே, அறிவுபூர்வமா இல்லையே, விஞ்ஞானம் இல்லையே, தமிழில் வந்து விஞ்ஞானம் படிக்க முடியாது அந்த காலத்தில். அப்போ கிடையாது. சரி, இவங்க சொல்றீங்களே, அன்றைக்கே தனித்தமிழ் ஏன் மரமலையடிகள் கொண்டு வந்தார்? அவர் ஏன் தனித்தமிழ் வந்தார்? தமிழ் இருந்தது இல்ல, உருவிக தமிழ், நல்ல தமிழ் நீங்க சொல்றீங்களே, எல்லா தமிழும் இருந்தப்போ அதுல இருந்து ஏன் மரமலையடிகள் தனித்தமிழ் ஏன் சொல்றாரு? அப்ப தமிழ்ல சமஸ்கிருதம் ஃபுல்லா இருக்குது, அந்த மொழியே இல்லைன்னு அவங்கள ஒத்துக்கிறீங்கல்ல, அதுதான் சொல்றாரு. காட்டு மிராண்டி மொழிடான்னு சொல்றாரு. இன்னும் உதாரணமா சொன்னா நீங்க சொல்றீங்க காட்டு மிராண்டி மொழின்னு பெரியார் சொன்னாருன்னா, முதல்ல இந்த மனிதன் வந்து மண் தோன்றி கல் தோன்ற காலத்து முன் தோன்றி மூத்த குடி தமிழ்னு சொல்றோம்ல, அந்த மூத்த குடியா இருந்தோம் எப்ப காட்டு மனுஷன் தான் இருந்திருப்பான். அவன் பயன்படுத்த மொழி தமிழ். இப்படிதான் தந்தை பெரியார் சொன்னாருன்னு நாங்க சொல்றோம். நாங்க எதுவும் சொல்லுவோம்ல. அதாவது வந்து அந்த காலத்துல அறிவுபூர்வமா அதுல வந்து இல்லை. அதனால்தான் பெரியார் தான் சொன்னாரு, ஆங்கிலம் படிங்க, தமிழ்ல ஒன்றும் இல்லை, விஞ்ஞான மொழி இல்லை, விஞ்ஞான மொழியா இருக்கிற ஆங்கிலம் படிங்க, அதனால தமிழ் மொழியை வந்து பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு தான் சொன்னாரே தவிர நீ தமிழே வேணான்னு சொல்ல. அவர் தான் தனி தமிழ் நாடு கேட்டார். அவர் தான் இந்த மக்களுடைய படின்னு சொன்னார். இன்றைக்கு விஞ்ஞான காலத்து தமிழ் வந்துருச்சு. அன்றைய காலத்துல பாத்தீங்கன்னா தமிழ்ல எடுத்தோம்னா என்ன இருக்குது, புராண கதைகளை சொல்லி 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 அடிமைப்படுத்தி வச்சான். அந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப குடிசைகளா நான் எல்லா இடத்துல இருக்கும், ரொம்ப வறுமையா இருக்கும், ரொம்ப ஏழ்மையா இருப்பாங்க, கல்வி அறிவியே கிடையாது, கை நாட்டுக்கு தான் பெண்கள்லாம். இதை கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, புராண கதையில பூர்வ ஜென்ம பூமின்னு சொன்னாங்க. அந்த காலத்துல ஊமையா இருந்தாங்க, பூர்வ ஜென்ம பூமின்னு சொன்னாங்க. இப்ப என்ன ஆச்சு? பூர்வ ஜென்ம பூமி பெரியார் வந்து படிக்க சொல்லி பள்ளிக்கூடம் கட்டி இவ்வளவு பிரச்சனை பண்ணி இப்ப என்ன ஆச்சு? எல்லாருக்கும் நிகழ வரல. இப்ப எங்க போச்சு பூர்வ ஜென்ம பாவமா? பூர்வ ஜென்ம பாவத்தினால இவங்க இது மாதிரி இருக்கிறாங்கன்ற புராண கதையில சொன்னீங்கல்ல, அந்த புராணம் தமிழ்ல நிறைய புராண கதை தான் இருக்குது, அதுல வேற ஒன்றும் இல்ல. அதாவது மிகைப்படுத்தினாலதான் அது வேணான்னு சொன்னாரே தவிர மற்றபடி அவருக்கு தமிழ் இல்ல, தமிழ் சீர்திருத்த எழுத்து அவர் தாங்க கொண்டு வந்தாரு.
அவர் தானே தமிழ் சீர்திருத்தம் பண்ணி இப்ப நம்ம எழுதுற எழுத்துக்கள் சீர்திருத்தம் பெரியார் சீர்திருத்தம் பண்ண எழுத்துக்கள் தானே இருக்குது. இல்லைன்னா அவருக்கு என்ன அவசியம் இருக்கு? சொல்றீங்க சார். பட் சீமான் என்ன அவரு என்ன சொன்னாருன்னா, கல்லு கிடைக்கிறதுக்காக அவர் வந்து தென்னை மரத்தை தோப்பெல்லாம் வெட்டினாங்க. இது பகுத்தறிவு கிடையாது. பெரியார் என்ன சொல்லியிருக்கணும்னா, கல்லே தோப்புல இருந்து இறக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவர் மரத்தை வெட்டினதே அவர் பகுத்தறிவுல அவரே செயல்படலையே அப்படின்னு அவரு குற்றம் சாட்டுறாரு. அதுக்காக சொல்றேன். பகுத்தறிவு சொல்றாருல, மரத்தை வெட்டினாருன்னா அந்த காலகட்டம், இந்த காலகட்டம் இல்ல. இது அவர் சொன்ன காலகட்டத்துல மது ஒழிக்கணும்னா அவ்வளோ ஆக்ரோஷம் இருக்கு. அந்த மதுவால் ஒழிச்சே ஆகணும்னு சொல்றதுக்கு நம்ம முன்னுதாரணமா இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய தோட்டத்தை தென்னை மரங்களை வெட்டுறாரு. இனிமேல் அந்த தென்னை மரம் மதுக்கு இதை பார்த்து மற்றவங்க கல்லே இறக்கக்கூடாதுன்ற முடிவுக்கு வரணும். நம்ம மரம் போனாலும் பரவாயில்ல, அதுக்கு முன்னுதாரணமா பண்றாரு தவிர இது வந்து பகுத்தறிவு இதுல இருக்கு இல்லையா? இதுதான் பகுத்தறிவா? இது போய் பகுத்தறிவான்னு கேட்டா எப்படி? அது முன்னு உதாரணம். இது உலகத்துல தெரியணும், எல்லாருக்கும் தெரியணும். வெட்டுனாதான் இந்த மரமே கல்லு. அதனால ஒரு சமுதாயம் சீரழியுது. மது ஒழிக்கணும்னு சொன்னா தன்னுடைய மரத்தை, தன்னுடைய அர்த்தம் விட்டு மரத்தை போய் வெட்டினாரு. அவருடைய மரத்தை வெட்டி காட்டுறாரு. அதனால இந்த வெட்டிய மரத்தை, நான் மரத்தை வெட்டினாதான் என்னை சார்ந்தவர்கள் மற்றவங்க அந்த கல்லை இறக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வரும். எண்ணம் வரத்துக்காக அவர் பண்றாரு. இதுல என்ன பகுத்தறிவு கண்டுபிடிச்சிட்டாரு. இவர் பெரிய அறிவாளி. சொல்லுங்க சார். பெரியாரை பத்தி இதை தவிர்க்கவே முடியாத மாதிரி அந்த செய்தி வருது. இப்ப எச் ராஜா கூட சொல்லியிருக்காரு. அதாங்க சொல்றவங்க யாரு பாத்தீங்களா? சொல்றவங்க எல்லாம் இந்த RSS, பிஜேபி, இவங்களுக்கு அதுதான் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் அதாவது வந்து உண்மைக்கு புறமான ஒரு கட்டுக்கதைகளை இவர்களே வச்சுக்கிட்டு எழுதி வச்சு இது இவங்களே ஏற்கனவே எழுதுன மாதிரி காட்டுறாங்க இன்னைக்கு உலகத்துக்கு. ஏங்க இது தேவையாங்க? அவருடைய அறிவாற்றல் பாரு, அவருடைய சிந்தனை பாரு, அவர் எங்க போனாரு எங்க வந்தாரு, இதே உங்களுக்கு வேலை? இதுவா பிரச்சனை? இன்னைக்கு என்ன பிரச்சனை? அவரால் இந்த சமுதாயம் கெட்டு போச்சுங்க. அவர் போனதுனால இன்னைக்கு இவ்வளவு பேர் இதாயிட்டாங்க. அவர் சொன்னதுனால, அவர் சொன்னார்ல அக்கா தங்கச்சி திருமணம் செய்துக்கலாம் ஒரே இருக்கலன்னு அவர் சொன்னாருன்றியா? அதை கேட்டு எல்லாம் திருமணம் பண்ணிக்கிறாங்களா? இல்ல அதுதான் நீங்க சொல்ற உண்மையா இருந்தா அது மாதிரி இங்க பின்பற்றப்படுதா? அது தேவையா இந்த சமூகத்துக்கு? என்ன அவர் என்ன சொன்னாரு? சாதி வேணாடா, மதம் வேணாடா, வேறுபாடு காட்டாதீங்களா, ஒருத்தருக்கு ஒற்றுமையா இருங்க, மனித வேறுபாடு கிடையாது, படிங்கடா, அறிவாளியா வாங்கடா, வெளிநாட்டுல எப்படி இருக்கிறானோ விஞ்ஞானத்துல வரதான் அது மாதிரி விஞ்ஞானம் வளரட்டும். அதானே அவர் சொன்னாரு. அதை தான் எடுத்துக்கணும். அதை எடுத்து விட்டு இதை எடுத்து பெரியார் சொன்னாரு. வாழ்க்கையை பத்தி சொல்றாங்க. அவர் தனிமனித வாழ்க்கையில இப்படி இருந்தவர், அவர் மட்டும் இதை சொல்றாங்களே, அதுக்காக அவங்க சொல்றாங்க. உங்களுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை சொன்னா நீங்க எல்லாம் கேவலமாயிடும். நீங்க எல்லாம் யோகியமா? இவர் சொல்றாரு, சீமான் சொன்னாரு ஒரு முறை, ஈழத்து பெண்ணை தானே திருமணம் செய்து கொள்ளணும்னு சொன்னார். பண்ணுகிறாரா சொல்லுங்க? அந்த பெண் எங்க போனாங்க? விஜயலட்சுமின்னு ஒரு பெண்மணி, அந்த அம்மாவே பேட்டி கொடுக்குறாங்க. என்னை வந்து ஒரு பயங்கரமா வாழ்க்கையில நான் சந்தித்தாத ஒரு அநியாய அக்கிரமங்களை வந்து என்னை வந்து துன்புறுத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த துன்பப்பட்ட நான் அவராண்ட, அவர் என்னை வந்து கற்பழித்தாரு, என்னை வந்து இத்தனை முறை என்னை அழைச்சாரு, என்னை இவர் கேவலப்படுத்தினாரு அப்படின்னு உலகத்துக்கே சொன்னாங்களே. விஜயலட்சுமி நீ இன்னும் எங்க போயிருந்த? நாங்க அதை பத்தி கேட்கறோமா? அதை பத்தி நாங்க சொன்னோமா? நீ பெரியார் சொல்றதுனால நாங்க இன்னைக்கு சொல்றோம். நீ சொல்லு, யார் உன்ன அந்த மாதிரி கேட்குறது? நீ தனிப்பட்ட முறை ஒழுக்கமா? தண்ணி அடிச்சுட்டு பேசுற, குடிச்சிட்டு படுத்துங்க எடுக்கிற, உன்னுடைய அடிப்படை முதல்ல இருந்து வந்து என்ன சொல்லு? பெரியார் அப்படியா? பெரியார் வந்து பெரிய ஜமீன் பரம்பரை, பயங்கரமான பணக்காரர், ஒரு வியாபாரம். அவருடைய வியாபார ஸ்தலம் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து பெரிய கோட்டீஸ்வரர். அவரை வந்து வைக்கம் போராட்டுக்கு கேரளாவுக்கு போகும்போது அந்த ராஜா, திருவாங்கூர் ராஜா வந்து அவர் விருந்தினராக வரவழைக்கிறாரு. ஐயோ என்னுடைய நீ வந்து என் வீட்டுக்கு விருந்தாளியா வரணும் அப்படின்னு அழைக்கிறாருன்னு சொன்னா அவர் சாதாரணமாடா? அந்த மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்த அவரு சாதாரண குடிசில வாழ்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நிலையை கை தூக்கி விடணும்னு சொல்லி போராட்டம் நடத்த பெரியார நீ குறை சொல்றன்னு சொன்னா இந்த நாட்டில் உன்னை விட ஒரு முட்டாள் யார் இருப்பாங்க? என்ன சொல்லு? அவரால் என்ன இந்த நாடு கெட்டு போச்சா? இன்னைக்கு இந்த தமிழ்நாடு இவ்வளவு வளர்ச்சி இருக்குதுன்னா என்ன காரணம்? இன்னைக்கு வந்து பாருங்க, பெண்கள் படிப்பு எடுத்துங்க, நீங்க பீகார் எடுத்துங்க, உத்தரப்பிரதேசத்துங்க, மத்திய பிரதேசத்துங்க, எந்த மாநிலமாவது வட மாநிலம் எடுங்க, பெண்கள் இந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க? பெண்கள் இந்த மாதிரி அரசு வேலை செய்யறாங்களா? இங்கதாங்க பெண்களுக்கு வந்து வாய்ப்பு தந்தனா என்ன? பெரியாருடைய அறிவாற்றல், பெரியாருடைய சிந்தனை, அதை உள்வாங்கிய தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர், இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தளபதி. இன்னைக்கு என்னங்க, இன்னைக்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா படிப்பதற்கு மாதம் 1000 ரூபாய். இந்தியாவில் எந்த மாநிலத்திலாவது கொடுக்குறாங்களா கேளுங்க?
திராவிட மாடல் ஆட்சியில படிக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய் மாதம் மாதம் கொடுக்குறோம். கல்வி, அதாவது கல்லூரியிலிருந்து அவங்களுடைய மேல்நிலை கல்வியிலிருந்து கல்லூரி வரை இலவச கல்வி எங்க இருக்குது? ஒரு காலத்துல தமிழ்நாட்டிலே ஃபீஸ் கட்டணுங்க. +1 10வது வகுப்பு மேல போனா 89க்கு முன்னாடி திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஃபீஸ் கட்டணும். நாங்களாம் ஃபீஸ் கட்டி இருக்கிறோம், ஃபீஸ் கட்டி படிக்கணும். 89ல கலைஞர் ஆட்சிக்கு வந்தவரும் சொன்னாரு, இனிமேல் மேல்நிலை பள்ளி படிப்புல இருந்து கல்லூரி வரை இலவசம். இன்னைக்கு இலவசமா படிக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு அரசாங்கத்துல இது எப்படி வந்தது? பெரியார் சொல்லணும்னா வந்திருக்குமா? பெரியார் தானே ஆணிவரா இருந்தாரு, படி 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 படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு என்ன சொல்றாரு இவரு சீமா, இங்க சொல்லிட்டு இதுல பாண்டிச்சேரிக்கு போய் அம்பேத்கரை பத்தி பேசுறாரு. ஏப்பா, அம்பேத்கர் எவ்வளவு பெரிய அறிவாளி, அவரு கூட இவர் ஒப்பிடாதன்றார். முட்டாள்களா, நாங்க என்ன சொல்றதுன்னே தெரியல. அம்பேத்கர் பூனாவுக்கு போறாரு. யாரு? தந்தை பெரியார் வட மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் போகும்போது பூனாவிலே அம்பேத்கர் தலைமையில இந்திய குடியரசுக் கட்சி தலைமையில ஒரு மாநாடு போட்டு கூட்டம் நடத்துறார். அந்த கூட்டத்திற்கு தலைமை ஏற்பதற்காக பெரியார் அவர்களை சிறப்பு அழைப்பாளராக அழைத்து சென்று அந்த கூட்டத்தில் டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு, நான் இங்க இருக்கிற பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறேன், தென்னாட்டில் வந்துகிற தலைவரை. ஏன் என்று சொன்னால், இந்த நாட்டிலே பிராமணிசம் என்கிற ஆணி வேரை பிடுங்குற வேலையை தென்னகத்திலே செய்து கொண்டிருக்கிறார் பெரியார். அதனால்தான் அவரை நான் தலைவராக ஏற்றுக்கொள்கிறேன். இவரை போர் தலைவராக எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பூனாவில், வடநாட்டில் நடக்கிற பூனாவில் நடந்த கூட்டத்தில் அம்பேத்கர் சொல்றாருன்னா, அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொள்ளணும் பெரியார்னு சொன்னார் அம்பேத்கர். பெரியார் என்ன சொல்றாரு? அம்பேத்கரை நான் தலைவராக ஏற்றுக்கொள்வேன் சொல்றாரு. 2 பேருடைய கொள்கைகளும் ஒண்ணு, இது உலகத்துக்கே தெரியும். அம்பேத்கரையும் பெரியாரும் ஒரே கோட்டில் வைக்கிறேன். என்ன உனக்கு திடீர்னு அம்பேத்கர் மேல பாசம்? நீங்க சொல்லுங்களே உடனே அவர் இந்திக்காரன்னு, அது தெரியலையா? இப்ப என்ன அம்பேத்கர் மேல பாசம் வந்துட்டு? அவர் இந்திக்காரச்சே, பெரியார் கன்னடம், கலைஞர் தெலுங்கு, இப்படித்தானே சொல்லிட்டு இருப்பனி. இப்ப அம்பேத்கர் மேல என்ன பாசம்? அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஓட்டுகளை வாங்கணும், அதுக்கு அம்பேத்கர் நீ சொல்ற. அம்பேத்கர் சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் தகுதி கிடையாது. பெரியார் அம்பேத்கருடைய கொள்கைகள், அன்றைக்கு வடநாட்டில் அவரு சட்ட முன்வடிவு கொண்டு இந்த மக்களுக்கு படிப்பறிவு தந்து எப்படி உருவாக்கணும்னு அம்பேத்கர் சிந்தனை செஞ்சார்ல. இங்க பெரியார் களத்திலே நின்று பண்ணாருங்க. அம்பேத்கர் அந்த சமூகத்துல பிறந்தார், ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல பிறந்து அவருடைய கடமை அவர் செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு உந்துதலோடு இருந்தார். இவர் அப்படி இல்லை சார். இவர் ஜாதி பெருமை உண்டு இருக்கு, இவருக்கு பணப்பெருமை உண்டு. ஆனா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நலனுக்காக ரோட்ல போராடினாருன்னு சொன்னா இவருக்கு போய் அம்பேத்கரோட ஒப்பிடக்கூடாது. சமூக நீதி இவர் கிடையாதுன்றான். என்னங்க சொல்றது? சமூக நீதின்ற வார்த்தையே பெரியார் தாங்க என்ன சொல்லணும் கூட நான் கேள்விப்பட்டேன் சார். அத பெரியார் சொன்னதாக இவங்க சொல்றாங்க. அதாவது பெரியார் பார்ப்பனர் மட்டும் எதிர்க்கல, இஸ்லாமியர்களும் அதே நேரத்துல கிறிஸ்துவர்களும் எதிரிகள் அப்படின்னு அவர் சொன்னதா அவங்க சொல்றாங்க. அது உண்மை செய்தியா? அது முன்னன்னு கூட சொல்றாங்க சார். அதாவது என்னன்னா, எல்லாமே இப்ப பாரதியார் அவருதெல்லாம் நாட்டுடைமையா ஆகிட்டாங்க. பெரியாருடைய அந்த புத்தகம், அது அவருடைய டாக்குமெண்ட், அதெல்லாம் நாட்டுடைமையா ஆக்கல. அது தெரிஞ்சா பெரியார் இதெல்லாமா பேசிருக்கிறாரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே வரும். இவங்க அதை நாட்டுடைமையா ஆக்காம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக சொல்றேன் சார். அது என்ன? அது இஸ்லாமியர் பெரியார் எதிர்த்தாரு, அவங்கள திட்டாரு அப்படின்னு சொல்றாருல்ல. ஏங்க, அம்பேத்கர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து நாங்கள் எங்களுக்கு இந்த இந்து சமயம் எங்களை இந்து மதம் அடிமைகளாக வைத்திருக்கிறது, இந்த மதத்தை விட்டு வெளியேறுகின்ற முடிவுக்கு வராரு. அம்பேத்கர் முடிவுக்கு வருகின்ற போது தந்தை பெரியார் அம்பேத்கருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அது என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேறிதான் ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு வருவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் வேறு மதத்திற்கு செல்ல வேண்டும் சொன்னால் நீங்கள் தயவு செய்து இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னவர் பெரியார் சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் நாங்க தரோம் இல்ல சார், சொன்னாருங்க. அவர் சொன்னாரு, இஸ்லாமிய மதத்தை சொன்னாரு, இப்படிதான் சொன்னாரு, நீங்க இஸ்லாமை ஏற்றுக்கலாம்னு சொன்னாரு, நல்ல மதம் அது அப்படின்னு சொன்னாரு. அங்க மசூதிக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் இல்ல, கோட்டீஸ்வரம் முன்னாடி இருந்தாலும் பிச்சைக்கார பின்னாடி போனாலும் ஒரே மாதிரி உட்காரலாம். இதுக்கெல்லாம் உதாரணம் சொன்னார் பெரியார். அம்பேத்கருக்கே சொன்னார், நீங்க இஸ்லாமியத்தை ஏத்துக்கலாம்னு சொன்னார். பேரறிஞர் அண்ணா சொன்னார், நான் கைலி கட்டாத இஸ்லாமியர்னு சொன்னார். எங்களை பார்த்து சொல்ற நாங்க இஸ்லாமியருக்கு பாருங்க எப்படியெல்லாம் திசை திருப்பி இந்த மக்களை திருத்தணும். கிறிஸ்துவர்களை பத்தி கேவலம். யார் இந்த நாட்டில் கிறிஸ்துவர்களுக்கு யார் பாதுகாப்பு? அன்றைக்கும் பெரியார் தான், இன்றைக்கும் பெரியார் இயக்கம்தான் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்த நாட்டில் பாதுகாப்பு. கைகோர்த்து கையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். எதற்கு?
இதெல்லாம் இது மாதிரி நீங்க வந்து மற்ற மாநிலத்தில் போக முடியுமா? ஏங்க ஒன்றும் இல்லைங்க, இவர் சொல்றாருல்ல தமிழ் தேசியம் தமிழ், அதனால தான் நாங்கள் திராவிட யுகத்து பண்றோம். கேட்குறேன், எதிர்த்ததுனாலதான் நாங்க அவரை எதிர்க்கிறோம் சொல்றேன். ஏங்க இப்போங்க ஒரு ஆண்டுக்கு முன்னாடி மத்திய பிரதேசத்தில் பிஜேபி ஆட்சி இருக்கிற மத்திய பிரதேசத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பெண் ஆற்றுல போய் துணி துவைச்சிருக்கிறாங்க. குளிக்கல, துணி துவைச்சாங்களாம். அந்த துணி துவைச்சதுனால அந்த பெண்ணை கரைக்கு கூட்டு வந்து அடிக்கிறானுங்க. மாட்டை அடிக்கிற மாதிரி அடித்து சாகடிக்கிறானுங்க. அங்கேயே இது நடக்குதுங்க. ஏன் மணிப்பூர் எடுத்துங்க, எவ்வளோ பெரிய கலவரம். இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குமா? தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணை பார்த்து ஒருத்தர் கேலி சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பெரியார் இல்லைன்னா இதெல்லாம் இது மாதிரி படிப்படியாக வந்துருமா? எங்க அடிக்கணுமோ அடிச்சாருங்க. அதை அடிச்சாதான் இது சரி வரும்ன்றதுக்காக அடிச்சாரு. அப்பதான் சமூக மாற்றம் ஏற்பட்டது. அவர் மதத்தை எதிர்த்தாரு, கடவுளே இல்லைன்னு சொன்னாருன்னா சமூக மாற்றம் வரணும். அதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சாரே தவிர அவர் வந்து உண்மையிலே அவருக்கும் கடவுளுக்கும் இன்னும் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. அதாவது கடவுளை பத்தி சொல்லும் போது சொன்னாங்க, ஒரு இந்து வந்தாரு, ஒரு கிறிஸ்துவர் வந்தாரு, ஒரு இஸ்லாமியர், 3 பேரும் வந்து அவரோட கேட்குறாங்க, ஐயா நீங்க சொன்ன கொள்கை எல்லாமே ஏத்துக்கிறோம், எல்லாமே சரிதான், ஆனா ஒன்னே ஒன்று, நீங்க கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களே எப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்றாரு, ஒரு இஸ்லாமியரும் கிறிஸ்துவரையும் பார்த்து கேட்குறாரு, ஏப்பா அவர் வந்து சிவன் கும்பிடுறாரு, சாமின்றாரு, ராமரை கடவுள்ன்றாரு, உங்க 2 பேரும் அந்த கடவுளை ஏத்துக்கிறீங்களா? ஐயோ நாங்க ஏத்துக்க மாட்டோம்ட்டாரு. அடுத்து என்ன பண்றாரு, இஸ்லாமியரை கேட்குறாரு, ஏம்பா இவர் கிறிஸ்துவர் இயேசு கடவுள்ன்றாரு, அவர் இந்து வந்து சிவனை கடவுள்ன்றாரு, நீ இந்த 2 கடவுளை நீ ஏத்துக்கிறான்னு கேட்குறாரு. ஐயோ நான் ஏத்துக்க மாட்டேன், நான் கடவுள், அது கடவுள் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் கிறிஸ்துவரை கேட்குறாரு, அவர் வந்து அல்லாஹ் கடவுள்ன்றாரு, இவர் சிவன் கடவுள்ன்றாரு, நீங்க ஏத்துக்கலாம். இல்லைங்க அதெல்லாம் கிடையாதுங்க, நான் கடவுளை ஏத்துக்க மாட்டேன்றாரு. நீங்க 3 பேரும் ஒவ்வொரு கடவுளும் 3 கடவுளை ஏத்துக்கல, நான் மொத்தம் சேர்த்து எனக்கு கடவுளே இல்லைன்னு சொல்றேன், இதாங்க விஷயம், வேற என்னங்கன்றாரு. வேற என்ன சொல்ல முடியாது? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவர் நோக்கம் படிக்கணும், சமுதாயம் முன்னேறணும், இதுக்காக தாங்க பாடுபட்டாரு சார். அது இன்னொன்னு சார், பெரியாரை பத்தி இதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது சார். அந்த வீடியோவே காட்டுறேன் உங்களுக்கு. மணியம்மை அவங்க கூட அவரு தள்ளாத வயலுத கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதனால அண்ணாவே கோச்சுக்கிட்டாரு அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது எப்படி சார்? அதாவது வந்து மணியம்மையை திருமணம் பண்ணிக்கினாருன்னு சொன்னா அவர் குடும்பத்துக்கு திருமணம் பண்ணிக்கிறாரு. வயது ஆயிடுச்சுங்க, வயதானவர். ஒரு சொம்பு தண்ணி வேணும்னு சொன்னா கூட அங்க எடுத்து கொடுப்பதற்கு ஒரு பெண்மணி இருந்தா அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. அது கூட அவரா விரும்பல, அவருடைய தந்தை திராவிட கழகத்தை சேர்ந்தவர். அந்த திராவிட கழகத்தில் மணியம்மையார் அவர் படுகின்ற கொடுமைகளை பார்த்து ஐயாவுக்கு நான் பணிவிடை செய்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாரு. அண்ணா எதிர்த்தார் என்பது அது வேறு. அதுக்காக நாங்க அது எதிர்த்து அண்ணா வந்து அது பெரியார் விட்டுட்டாரா? ஆட்சிக்கு வந்த உடனே பெரியார் காலில் வந்து சொன்னார், உங்களுடைய காலடியில் எங்களுடைய ஆட்சியை சமர்ப்பணம் செய்யறேன்னு சொன்னார்னா அப்ப என்ன அது பெருசா சொன்னாரா? நீனா இது போய் பெருசா சொல்ற? அவர் குடும்பம் நடத்துவதற்காகவோ ஒரு தவறானதற்காக அவர் பண்ணாரா? ஒரு பெண்களுக்கு அங்கீகாரம் தந்துடணும். அதே அந்த மணியம்மையாரை வந்து அவர் திருமணம் செய்யாம அவருக்கு பணிவிடை செய்யும் போதோ ஒரு பண்ணியிருந்தா என்ன சொல்லுவான், ஊர்ல தப்பா சொல்லுவான். அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தார். என்னுடைய அடுத்த வாரிசு என்பதற்காக, இந்த இயக்கத்தை கட்டி காப்பதற்காகவும், இந்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு பெண்ணை வந்து தத்தெடுத்த மாதிரி பண்றாருங்க. அவர் திருமணம் பண்றதுக்கு, திருமணம் என்பது அந்த அம்மாவுக்கு கொடுக்குற உரிமை, அதை தராரு. இல்லைன்னா தவறா பேச, இன்னைக்கு பேசணும்னா அன்னைக்கு எவ்வளவு கேவலமா இதையே தவறா பேசுறான். அவர் திருமணமா முறையோடு முடித்து அந்த அம்மாவை ஏற்றுக்கொண்டதற்கு இப்படி தவறா சொல்றான். அந்த வயசு இந்த வயசுனா அவர் வந்து அவருக்காக பணிவிடை செய்வதற்காக, அவரை பாதுகாப்பதற்காக மணியம்மையாரா விரும்பிய அவங்க தந்தை இடத்துல சொல்லி, தந்தை அவர்கிட்ட சொல்லி பல்வேறு சிந்தனைகள், அதுவும் 1000 முறை ஆலோசனை செய்துதான் அந்த அம்மாவை தன்னுடைய வாரிசா ஏற்றினார். தவிர அவர் என்னங்க அந்த வயசுல திருமணம் பண்றதுக்காக ஆசைப்பட்டாரா? அவர்னா சாதாரண குடும்பத்தை அவர் நினைச்சது, அவர் என்ன சாதாரண ரோட்ல சாதாரண திரிந்து கொண்டு இருக்கிற தலைவர் அவரு ஒரு தத்துவார்த்தம், ஒரு தத்துவம், அவர் ஒரு சிந்தனையாளர். அவர் வந்து அந்த தவறு எல்லாம் செய்யறாருன்னு இன்னைக்கு சொல்றீங்க, எவ்வளவு கேவலமா இல்லை? உன்ன மாதிரியா நாங்க சொல்லட்டோமா உங்க கதையெல்லாம்? எவ்வளவு கேவலம்! ஒரு உன்னுடைய இயக்கத்தை சார்ந்த, உன்னுடைய அமைப்பு சார்ந்த எத்தனை பேர் இன்னைக்கு கேஸ் வாங்கிட்டு இருக்கிறான் பாலியல் கொடுமையில? எத்தனை பேர் இருக்கான்? எடுத்து நாங்க லிஸ்ட் கொடுக்கட்டுமா? இதுல இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க ஐடி நிறுவனத்துல பெண்கள் கூட தகாத முறையில் நடந்து கொண்டு பாலியல் கொடுமை எடுத்து இன்னைக்கு பதிவுபட்டு இருக்குது காவல் நிலையத்துல. புகார் இருக்குதா இல்லையா? நீ எப்படி சொல்ற? ஐயா எங்க இருக்காரு, நீ எங்க இருக்கிற? அது கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம், நீ கொட்டி இருக்கிற செங்கல் கூட சமையலாத நீ வந்து பெரியாரை பத்தி சொல்லக்கூடாது.
சார் இன்னொன்னு என்னன்னா, பெரியார தான் விஜய் வந்து பிரதானமா ஒரு தலைவர்களை வச்சிருக்கிறாரு. பட் ஆனா இது சம்பந்தமா அவர் வந்து ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலையே, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவதுங்க, விஜய் உடைய பிரச்சனை பேசும்போது தான் பெரியாரை பத்தி பேசுறாங்க சீமான் சொல்றாரு. விஜய் வந்து பெரியார் தான் கொள்கை வழின்னு சொன்னாரு அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கும் போது தான் பெரியாரை பத்தி இவ்வளவு இழிவா பேசுறதுக்கு ஆரம்பிச்சாரு. ஆனா விஜய் இது வரைக்கும் வாயே தருகல. என்ன எல்லாம் அவளோட எதிர்பார்த்தாங்க. விஜய் சொல்லும் போது இவர் சொல்றாரு, அதனால இவர் வாய் திறந்து என்ன சொல்லுவாருன்னு பார்த்தா, அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நீட்டு தேர்வு சொல்றாரு. தமிழ்நாடு அரசாங்கம் நேற்று சொல்றாரு, தமிழ்நாடு அரசாங்கம் திமுக ஆட்சி நீட்டு வந்து ஏமாற்றி விட்டார்கள். ஏப்பா நாங்களா ஏமாற்றணும்? என்ன சொன்னோம்? நீட்டு வந்து ஒழிப்புன்னு சொன்னோம். எப்படின்னு சொன்னா, எங்களுடைய ஐக்கிய முன்னணி ஆட்சி காங்கிரசின் தலைமையில திமுக கூட்டணியில அங்க ஆட்சி அமைந்தால் நிச்சயமாக நீட்டு ஒழிக்கப்படும். நேற்று கூட முதலமைச்சர் சொல்றாரு, அந்த ஆட்சி அங்க இல்ல, எங்களுக்கு எதிரான பிஜேபி ஆட்சி வந்தது, அவர்கள் எப்படி நீட்டு ஒழிப்பானுங்க? இப்ப நாங்க ஒழிக்கல, நாங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் நீட்டுக்கு. அது மட்டும் இல்ல, எங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் 1 கோடி கையெழுத்து வாங்கி நம்முடைய ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கிறாரு. நாங்க செய்யலையா? நாங்க நீட்டை வந்து விட்டுடுமா? இதை கேட்கிற பெரியாரை பத்தி நீ சொன்ன கொள்கையை பத்தி ஒருத்தர் கேட்டாரா? அதுக்கு பதில் சொல்ல. அதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் எடுத்துப்பாரு தெரியல. இன்றைக்கு நீட்டை பத்தி பேசுகிறார் விஜய்ன்னு சொன்னா, இந்த நீட்டுக்கு இது எல்லாம் அதாவது நீட் என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட், இது வந்து ஒன்றிய அரசு தான் அது வந்து நீக்கணும். அந்த ஒன்றிய அரசு ஆட்சி படத்துல நாங்க வந்தா நீக்குவோம் தான் தேர்தல் அறிக்கையில் சொன்னோம். இன்னைக்கும் சொல்றாரு எங்களுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். என்ன சொல்றாரு? இன்றைக்கும் நாளைய தினம் கூட எங்களுடைய ஆட்சி மாற்றம் வந்தா நிச்சயமா நீட்டை நாங்க ஒழிப்போம், எடுத்துருவோம்னு சொல்றாரு. எடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருப்பது பிஜேபி ஆட்சி இல்லையா? அந்த பிஜேபி ஆட்சியில நாங்க எப்படி எடுக்க முடியும்? நாங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அனுப்புறோம், கவர்னர் அதை எடுக்கவே மாட்டேங்கிறான், கவர்னர் நிறுத்தி வச்சுக்கிறா. கவர்னர் அவங்களுடைய ஆளு. இன்னைக்கு கவர்னரு, பிஜேபி, சீமா இவங்கெல்லாம் ஒரே ஒரு நேர்கோட்டில பயணம் பண்ணுகிறீங்க. விஜய் இந்த கேள்வி கேட்கிறாரு, அவங்களுக்கு கேட்கலாம். நீ என்ன சொன்ன? விஜய் என்ன சொன்னார் மாநாட்டில்? கவர்னர் என்ற பதிவே தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு சொன்னேன். கவர்னர் எப்படி போய் நீ பாக்குற? அவர்கிட்ட போய் புகார் கொடுக்குற? ஏங்க என்னங்க இது சொல்லுங்க. நீ எப்படி கவர்னர் போற? காவல்துறை கமிஷனர் போய் கம்ப்ளைண்ட் கொடு. கவர்னர் கிட்ட போக புகார் நீ தானே வேணான்னு சொன்ன. அப்ப என்ன அர்த்தம்? எங்க இருக்கிறீங்க நீங்க? எல்லாம் பிஜேபியினுடைய கைக்கூலிகளாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கங்கண கட்டி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கணும்னு நினைக்கிறேன் கூட சொல்றாங்க. லண்டன்ல ஏதோ ஒரு ரகசிய மீட்டிங் நடந்தது, அது உண்மை பார்த்தாங்களே, எல்லாம் காட்டினாங்களே. லண்டன்ல போயிட்டு யார் யாரையும் சந்திச்சாரு வந்ததே, இதே யூடியூப்ல வந்ததே போட்டாங்களே, சேனல்லாம் காமிச்சாங்களே. எதிர்கட்சியா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த போதும் நீட்டுக்கு வந்து நாங்கள் எதிர்வினை செய்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தணும். நீட்டினுடைய தீர்மானத்தை, விளக்க தீர்மானத்தை சட்டமன்ற இது நம்முடைய ஜனாதிபதிக்கு அனுப்புவதற்காக கவர்னர் மாளிகைக்கு அனுப்புனா கவர்னர் தேக்கி வச்சிருந்தார். இதுக்காக தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டம் பண்ணோம். இப்போ எதுவுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அது ஒன்றிய அரசு மூலியமா செய்கிற ஒரு திட்டம் எதுவாக இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற மாநில அரசாங்கம் அதுக்கு தீர்மானம் வச்சு அனுப்பும். அது வந்து ஜனாதிபதி ஏத்துக்கினாதான் அது அரசு வடிவப்படும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 69% இடஒதுக்கீடு நம்முடைய தமிழ்நாட்டில். இது வந்து அனைத்து கட்சியும் சேர்ந்து நம்முடைய சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றி அன்றைக்கு இருக்கிற ஜனாதிபதிக்கு அனுப்புனாங்க ஒப்புதலுக்கு. ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்ததுனால இன்னைக்கு 69%. இதுதானே. இது கூட தெரியலன்னா அப்புறம் அவருக்கு நாங்கள் என்ன பதில் சொல்றது? ஏதோ சொல்லணுன்றதுக்காக சொன்னா எப்படிங்க? இந்த நீட்டை வந்து ஏமாத்திட்டாங்க, இப்படிதான் பண்றாங்க அப்படின்றாரு. அவரு சீமான் வந்து நீ சொன்ன கொள்கைக்கு எதிராக அவன் சொல்லியிருக்கிறான். அதுக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லல. பெரியாரை பத்தி என்னன்னு சொல்லல, இன்னும் படிச்சுருக்கிறாரா நான் தெரியல. புக்கெல்லாம் படிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் பேட்டி தருவாரோ என்னன்னு தெரியல. நாங்கெல்லாம் கூட எதிர்பார்க்குறோம், என்ன சொல்லுவாருன்னு தெரியல. இன்னும் அதை பத்தி சொல்லல. உடனே ஒரு நீட்டை பத்தி சொல்றாரு, திமுக ஏமாத்துது. இவருடைய நோக்கம் வந்து திமுக இருக்கக்கூடாது. சீமானுடைய நோக்கம் திமுக இருக்கக்கூடாது. அண்ணாமலையுடைய நோக்கம் திமுக இருக்கக்கூடாது. எச் ராஜாவுடைய நோக்கம் திமுக இருக்கக்கூடாது. இவனுக்கெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரே ஒட்டுமொத்தமா ஒரே இவர் சொல்ற மாதிரி நேரு வரிசையில் வந்து நின்றுக்கிட்டு இன்னைக்கு ஒழிக்கணும். அதுவும் திராவிட இயக்கம் அவன் சொல்றாரு சீமா, திராவிட இயக்கத்துடைய ஆணிவர் பெரியாரே காலி பண்றான். பாவி, பெரியார் என்ற ஒரு சமூகம் இல்லைன்னா இங்க எத்தனை பேர் படிச்சான், எப்படி அறிவாளிவானா? இன்னைக்கு வந்து முதல்லங்க இந்திய அரசியல் சட்டத்தை இன்னைக்கு முதல்ல தந்தை பெரியாருடைய பெரும் முயற்சினாலதான்
திருத்தம் பண்ணாங்க. என்ன திருத்தம் பண்ணாங்க? பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுடைய இடஒதுக்கீடு வேணும், அவங்களுக்கு படிப்பறிவு வேணும்னு சொல்லி சட்ட திருத்தம் கொண்டு வந்தது தந்தை பெரியார் தான். யாருக்கும் தெரியாது. அந்த காலத்துல யாருங்க படிச்சாங்க? இவன் சொல்றான என் பாட்டன் முப்பாட்டன், அவர் கேள்வி கேட்கறாங்க, என் பாட்டன் இல்லையா ராஜராஜ சோழன்ல? எப்ப ராஜராஜ சோழன் கோயில் கட்டினாருங்க, பள்ளிக்கூடம் கட்டினாரா? ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த படிச்சிருக்கானா? ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன், மிகவும் பிற்படுத்த சமுதாயத்தை சேர்ந்தவன் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் கட்டினாரா ராஜராஜ சோழன்? சொல்லுங்க, கோயில் கட்டினீங்க. இவர் சொல்றாரு, இவர் தான் சீர்திருத்தம் பேசினாரா? எங்களுடைய வேலுநாச்சி அம்மையார் சீர்திருத்தம் பெண்ணுரிமை பேசலையா அப்படின்னு சீமான் கேட்கிறாரு. நான் சொல்றேங்க, வேலுநாச்சி அம்மையார் சீர்திருத்தம் பேசினாங்க, பெண்ணுரிமை பேசினாங்கல்ல, எத்தனை பெண்களை மாத்தினாங்க சொல்லுங்க? அவங்க அந்த அம்மாவை பார்த்து எத்தனை பெண்கள் பள்ளிக்கூடம் வந்தாங்க, எத்தனை பெண்கள் ராஜா? அவங்க வந்து ஒரு குறுநிலை மன்னர் அந்த அம்மா, அவங்க ரவிக்கு போட்டிருந்தாங்க. ஆனா என் குடிசில இருக்கிற சூத்திர மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்து மக்களும் ரவிக்கே போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான். இது மாத்தினாங்களா? பெரியார் தாங்க வந்து சொன்னாரு, பெண்ணுக்கு உனக்கு தொடப்பக்கட்ட தேவையில்ல, அந்த விளக்க மரத்தை எடுத்துட்டு புக்கு கொடுங்கடான்னு சொன்னார், புத்தகத்தை கொடுங்கடான்னு அவர் சொன்னாரா? ராஜராஜன் சொன்னாரா? யாருக்கு லேண்டெல்லாம் எழுதி வச்சுட்டு போனாரு? ஒடுக்கப்பட்ட சமுதாயத்து மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு எழுதினாரா? பெரிய பெரிய யாகம் நடத்த பிராமணர்களுக்கு இடத்தை ஒப்படைச்சாங்க, அவங்க தான் வச்சிருந்தாங்க புல்லு இடமும். இதெல்லாம் மாத்துனது யாரு? இந்த திராவிட கழகம் திராவிட இயக்கம் வரலன்னா எப்படி வந்திருக்கும்? பெரியார் தான் சொல்றாரு, படி 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 படினார். இவர் சொல்றாரு, புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவருடைய பாடலை தான் பாண்டிச்சேரியில ஏத்துக்கணும், இங்க ஏத்துக்க கூடாது. மனோன்மணியம் சுந்தரனார் பாடலை நான் ஏத்துக்க மாட்டேன், அதுல திராவிடம் வருது சொல்றியே. அந்த பாவேந்தர் பாரதிதாசன் யாரு? எங்களுக்கு எதிரியா? பாவேந்தர் பாரதிதாசன் பெரியாருடைய ஒரு, அதாவது பெரியாரும் அவரும் அவ்வளவு ஒற்றுமையா இருந்து பெரியார் சிந்தனை உள்வாங்கி சொன்னார். அவர் தான் சொன்னார் பெரியாரை பார்த்து, என்ன சொன்னாரு? தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மணக்குகையில் சிறுத்தை எழும். அவர் தான் பெரியார்னு பாவேந்தர் தான் சொன்னாரு. பாவேந்தர் வந்து எங்களுக்கு எதிரியாக்குற. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? வஉசி எங்களுக்கு எதிரியாக்குறாரு. வஉ சிதம்பரனார் அவர் வந்து கப்பல் செய்கின்ற போது எல்லாரிடத்திலும் ஷேர் வாங்குறாரு. அவரால் முடியல, ஷேர் வாங்கும் போது அந்த ஷேர்ல எங்களுடைய ஐயா தந்தை பெரியாரும் அந்த காலத்துல 11,000 ரூபாய் கொடுத்துதான் வரலாறு இருக்குது. அவரும் அந்த ஷேர்ல இருக்காரு. இல்ல இப்பதான் இருக்காரு, அவரும் அந்த ஷேர் கொடுத்திருக்காரு. அவருடைய மகன் வந்து வேலை வாய்ப்பு இல்லைன்னு இவருக்கு மடல் எழுதினாங்க, அதை எழுதி வச்சிருக்காருன்னா வரலாற்றுகளை எழுதி வைக்கணும், படம் போட்டு வைக்கணும், அதுதான் பண்ணியிருக்காங்க. உடனே வஉசி என்ன யாரை ஏமாத்துற நீ? யாருக்கு கப்பல் பத்தி சொல்லும் போது தான் எனக்கு இதை பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன். தமிழர்களோட நீண்ட நாள் ஒரு கோரிக்கையாவே இருந்தது சேது சமுத்திர திட்டம். அருமையான கேள்வி. பட் அது ஏன், அது என்ன, அது கிடப்பிலேயே இருக்கா? இந்த சீமானுக்கும் சொல்றேன், இருக்கிற மற்றவங்களுக்கும் சொல்றேன், இது அருமையான கேள்வி. பொருளாதார ரீதியா நமக்கு கேட்டீங்க. சேது சமுத்திர கால்வாய் திட்டம் வந்து பேரறிஞர் அண்ணாவுடைய கனவு, பெரியாருடைய கனவு. என்ன சேது சமுத்திர திட்டம்னா, தூத்துக்குடியில வந்து 450 கிலோமீட்டருக்கு சுற்றி வருது, இலங்கைக்கு போய் வருது. ஆனா சேது சமுத்திர கால்வாய் அமைச்சிட்டோம்னு சொன்னா நம்முடைய தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டம், அதை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் எல்லாம் பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி ஆயிடும், படித்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு தலைவர் கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர் 89 ஆட்சி தேர்தல் காலத்துல தேர்தல் அறிக்கையா சொல்றார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சேது சமுத்திர திட்டம் கொண்டு வருவேன், மத்தியிலே போராடி கொண்டு வரும்னு சொல்றாரு. அதே ஒரு சூழ்நிலை உருவாச்சு. கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு 96 ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய விபி சிங் அவர்கள் பிரதமராக வந்த பிறகு சேது சமுத்திர கால்வாய்க்கு மத்திய அரசாங்கமும் நமக்கு வந்து ஆதரவு தந்துட்டாங்க. அந்த சேது சமுத்திர கால்வாய் வரும்போது இதே இந்த கும்பல் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, கோர்ட்டுக்கு போய் அங்க ராமர் பாலம் இருந்தது அப்படின்னு சொல்லி ஸ்டே வாங்கிட்டாங்க. இதுக்கு எல்லாரும் ஒத்துழைச்சிட்டாங்க, நிறுத்திட்டாங்க. ஏங்க எவ்வளவு பெரிய திட்டங்க, சேது கால்வாய் திட்டம் இன்னைக்கு வந்தா இன்னைக்கு எங்கேயோ போயிருக்க, தூத்துக்குடியில் சுற்றி இருக்கிற அந்த மாவட்டங்கள்லாம் பெருவளர்ச்சி. தமிழர்கள் தானே சொல்ற என் தமிழ் குழந்தைகள் தமிழச்சின்னு சொல்றீங்களாப்பா, அந்த தமிழ் குழந்தைகள் தமிழர் பெரும்பான்மையினர் இன்றைக்கு பெரிய பொருளாதார வளர்ச்சி பெற சேது சமுத்திர திட்டத்தை காலி பண்ணிட்டாங்க. இது கேள சீமா, அங்க இருந்துதா? அறிவியல் ஆராய்ச்சியாளர் சொன்னாங்க அது மணல் திட்டத்தானே தவிர அங்க பாலம் இருந்தா இல்லைன்னா அறிவியலாளர் சொல்றா. ஆனாலும் ஏத்துக்கலையே. இன்னைக்கு கொண்டு வாங்களேன், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சார் அதே மாதிரி இப்போ சீமான் சொல்ற மாதிரி திராவிட கட்சிகள் வந்து தமிழ் ஈழத்தில் நடந்த இதுக்கு உதவி பண்ண முடியலன்றாங்க. மாநில கட்சியால என்ன சார் பண்ண முடியும்? ஐயா இவர் சொல்றாரு ஐயா, இன்னைக்கு வந்து இலங்கை தமிழர் மாவீரன் பிரபாகரன் அவர் பேரெல்லாம் சொல்றீங்களே, இலங்கை தமிழருக்காக திமுக விட
இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல யாருங்க தியாகம் செஞ்சது? திமுக ஒவ்வொரு தொண்டனும் தியாகம் செஞ்சுதான் தெரியுமா உங்களுக்கு? 83 84ல பயிற்சி கொடுத்தாங்க திருச்சியில. டெலோ இயக்கத்துக்கு தலைவர் கலைஞர் வந்து ஆதரவு தராரு. என்ன தெரியுமா சொல்லிட்டார் கலைஞரே? திமுக உடன்பிறப்பே நம்முடைய இலங்கையில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு அவர்கள் போராடுவதற்கு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தை படிச்ச சாதாரண திமுக தொண்டன் டீ கடையில முரசொலியை படிச்சுட்டு அவருக்கு சோறு கிடையாது. நைட்டுக்கு போனா வீட்டுக்கு அந்த தொண்டன் போறாங்க, ஐயா 10 ரூபாய் கொடுங்க, ஐயா ஒரு 20 ரூபாய் கொடுங்க, ஐயா 50 ரூபாய் கொடுங்க. மொத்த பணத்தை அவனால முடிஞ்ச 500 1000 சேர்த்து அந்த போராளிகளுக்கு அனுப்பி வைத்தது திமுக. இலங்கை தமிழர் பிரச்சனைல எங்களை விட யார் பண்ணது? தலைவர் கலைஞர் எவ்வளவு பெரிய போராட்டங்கள், தமிழ்நாடு முழு சிறை. நானே 2 முறை சிறைக்கு போயிருக்கிறேன் இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக. யார் நீ எங்க இருந்த? அப்ப 83 எங்க இருந்த, 84 எங்க இருந்த? அந்த போராட்டங்கள் நடக்கும் போது இருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை. அதாவது ஒரே ஒரு உண்மையான உதாரணங்க, நம்முடைய ஆவடி பகுதி, ஆவடி டேங்க் ஃபேக்டரியில வேலை செய்யக்கூடியவர்கள் இன்னைக்கு ரிட்டையர் ஆயிட்டாங்க. அதனால சொல்றேன், 2 நபர்கள் எனக்கு தெரிந்த அண்ணன்மார்கள், 2 பேர் அவங்க வந்து ஆர்வ கோளாறு, அந்த அந்த ஆர்வத்துடைய மிகுதினால் அவங்களுடைய ஒரே பிரச்சனை, இலங்கை தமிழர் தலைவர் கலைஞர் வந்து இது மாதிரி சப்போர்ட் பண்றாரு, அவங்களுக்கு கலைஞருக்காக நம்ம அவர் கடிதம் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி கலைஞருடைய கட்சிக்காரங்க, திமுகவுடைய கட்சிக்காரங்க, கலைஞருடைய உடன்பிறப்புகள் 2 பேர், எனக்கு தெரிஞ்ச 2 பேர், அது மறைவில் யார் இருக்கணும்னு தெரியல, இன்னைக்கும் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மத்திய அரசாங்கத்தில் வேலை செய்யறோம், ஒன்றிய அரசாங்கத்தில் வேலை செய்யறது கூட மறந்துட்டு, குழந்தைகள் இருக்கிறாங்க, திருமணம் ஆயிடுச்சு, இதெல்லாம் மறந்து பயிற்சிக்கு போய் திருச்சியில பயிற்சி பெற்று இலங்கைக்கே போயிட்டாங்க, போராட்ட களத்துக்கே போயிட்டாங்க. அங்க பார்த்து இவர்களை வேண்டாம் நீங்களாம் போயிடுங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்புது, உயிர் தப்பிச்சு வந்தாங்க. திமுக காரன், திமுக தொண்டன். இது தெரியுமா உனக்கு? இது மாதிரி வந்தவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆவடியில 2 பேர் இருக்காங்க. மத்திய அரசாங்கம் இதெல்லாம் எட்டெடுப்பு. இலங்கை தமிழருக்காக நாங்க செய்யாத போராட்டம் கிடையாது, ஆர்ப்பாட்டம் கிடையாது. அந்த இலங்கையில் நடக்கிற கொடூரங்களை தமிழ்நாடு முழுவதும் ஒளிபரிக்கும் மூலம் வச்சு, தொலைக்காட்சிகளை வச்சு பிரச்சாரம் செய்து இந்த நாட்டு உலகத்துக்கே எடுத்து சொன்னது யாரு? கலைஞர் தாங்க, திமுக தானே. இலங்கை தமிழர் எங்களை விட நீ என்ன பண்ணிட்ட இலங்கை தமிழருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுடைய இயக்கத்திலிருந்து வந்த நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் கூட அன்னைக்கு பிரபாகரன் அவர்களை ஆதரித்து அவர் உதவி செஞ்சார். எங்களுடைய தலைவர் டெலோ இயக்கத்துக்கு, சிறி சபாரானத்துக்கு உதவி செஞ்சார். யாரு நாங்க செய்யல? எங்களெல்லாம் சிறைக்கு போனோம். நாங்க ரயில் மறியல் போராட்டம், இலங்கை தமிழருக்காக ரயில் மறியல் போராட்டம் செஞ்சோம், பஸ் மறியல் போராட்டம் செஞ்சோம். இதெல்லாம் ஜெயிலுக்கு போய் காலங்காலமா அலைஞ்சிருக்கான் திமுக தொண்டன். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்துட்டு பிறகு யாருங்க பாதிச்சுதே? சீமா உன் வீட்டை அடிச்சாங்களா? எங்களுடைய திமுக காரங்கள். ஏன்னா நாங்க இலங்கை தமிழருக்கு சப்போர்ட்டானவங்க, நாங்க தான் இலங்கை தமிழரை பத்தி பேசணும், நாங்க தான் இலங்கை தமிழருக்காக ஜெயிலுக்கு போனோம். அதனால நாங்க தான் ஏதோ ராஜீவ்காந்தி அவர்களை கொலை செய்து விட்டதுக்கு நாங்க தான் சப்போர்ட்ன்றதுக்காக திமுக காரருடைய வீட்டையெல்லாம் அடிச்சு நொறுக்குனாங்க. எத்தனையோ பேர் பொருளாதாரத்தில் இருந்தாங்க, எத்தனையோ பேர் மருத்துவமனை இருந்தாங்க, எத்தனையோ பேர் செத்து போனாங்க, அடித்தாங்க முடியாம அவஸ்தப்பட்டாங்க. இப்படியெல்லாம் அவதிப்பட்டவங்க இலங்கை தமிழருக்காக திமுக காரன் தான், திமுக பொண்டை. நீ என்னமோ இலங்கையை பத்தி இலங்கை தமிழருக்கு இவருதான் தமிழர் மாதிரியும் நாங்கெல்லாம் வந்து எதிரி மாதிரியும் இவர் பேசுறாரு. இலங்கை தமிழர்ல இவர் என்ன பண்ணார் சொல்லுங்க, நாங்க பண்ண சொல்றோம். ஒவ்வொரு இது எங்களோட வரலாறு குறிப்பு இருக்குது. என்ன இன்னைக்கு போராட்டம் நடத்தணும், என்ன பண்ணோம், நாடகங்கள் நடத்தணும், அதுல வசூல் பண்ணோம். ஒவ்வொரு வீடு வீடா ஊர் ஊரா கலைஞர் சொன்னார் போய் வசூல் செய்து பணத்தை அனுப்பணும், அவங்களுக்காக உதவி செஞ்சோம், பயிற்சி கொடுத்தோம், வீடு கொடுத்தோம், எவ்வளவோ செஞ்சோம். இலங்கை தமிழருக்காக செஞ்சது கலைஞர் தான் செஞ்சாரு, இல்லைன்னு சொல்ல முடியுமா? எவ்வளவு போராட்டங்களை கையில் எடுத்தாரு கலைஞர். எத்தனை பேர் கலைஞர், நாங்கெல்லாம் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு வரும்போது மாலை முரசு பத்திரிக்கை பார்த்துட்டு தான் வீட்டுக்கே வருவோம். ஆவடியில என்னன்னா ஹெட்லைட்ல போட்டிருக்கோம், இலங்கை தமிழக நாளை ரயில் மறியல் என்று தலைவர் சொல்லிட்டாருன்னா நாங்க வீட்டுல படுக்க மாட்டோம். வீட்டுல படுத்தா எங்களை பிரிவென்டிவ் அரெஸ்ட்ல கூட்டிட்டு போயிடுவாங்க. நாளைக்கு மறியலுக்கு போகணும்ன்றது வேற வீட்டுல போய் படுப்போம். திமுக தொண்டனுடைய உண்மையை சம்பவத்தை சொல்றேன், என்னை பத்தியே சொல்றேன். நாங்க வீட்டுல படுக்க மாட்டோம். ஏன்னா தலைவர் அறிவிச்ச மறியல் போராட்டத்தை நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷன் போனோம் என்பதற்காக நாங்க வீட்டுல படுக்க மாட்டோம். இலங்கை தமிழருக்காக ரயில்வே ஸ்டேஷன் போய் ரயில் வரும்போது மறிச்சோம், நாங்க அரெஸ்ட் ஆகணும், ஜெயிலுக்கு போகணும். இது உண்டா? நீ போயிருப்பியா? ஏதோ ஒரு போராட்டம் சொல்லு, என்ன சொல்ற நீ? இவர் சொல்றாரு, பிரபாகரன், அண்ணன் பிரபாகரன் அவர்கள் நான் சந்திக்கின்ற போது குண்டு சத்தம் கேட்கிறது, மிகப்பெரிய கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது, போர் நடந்து கொண்டிருக்கிறது, காலெல்லாம் அந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் எனக்கு அண்ணன் பிரபாகரன் ஆமைக்கறி சமைத்து கொடுத்தார்.
எவ்வளவு ஒரு கேவலப்படுத்துற அண்ணனை, நீ வந்து ஒரு மாவீரனை கேவலப்படுத்துறிய. அவ்வளவு ஒரு போராட்ட தம்பிகளை வச்சு உயிர்ப்பு போராடி கொண்டிருக்கிற போராட்டம் பண்ணும்போது ஆமக்கறி சாப்பிடுவாரா பிரபாகரன்? அவரை கேவலப்படுத்துறியா? நீ யாரை கேவலப்படுத்துற? இந்த பொய் அரணம் இப்படித்தான் நீ எல்லாத்துலயும் பொய் சொல்ற. இது சாதாரண நமக்கு உன் கூட இருக்கிற தம்பிமார்கள் நான் கேட்கிறேன், கண்மூடித்தனமா ஆதரிக்கிற தம்பிமார்களே, இது கரெக்டா சொல்றது? அவங்க போர் குண்டு மழை பொழியும் போது இவருக்கு ஆமை இவருக்கு கொடுத்தாரா, இவர் சாப்பிட்டாராம். இது முடியுமாங்க? இது இலங்கை தமிழர் பத்தி இவர் சொல்றாரு. இலங்கை தமிழருக்காக பாடுபட்டோம். நாங்க வந்து மேதகு பிரபாகரன் நேரடியாக பார்த்தேன். நான் அன்னையிலேருந்து திராவிட இயக்கத்து கொள்கையெல்லாம் விட்டுட்டேன், நான் தெளிவாயிட்டேன் அப்படின்னா, திராவிட கொள்கை வந்து பிரபாகரனுக்கு எதிரானதா இல்லை இலங்கை தமிழருக்கு எதிரானதா? இந்த நாட்டில் இலங்கை தமிழருக்காக பாடுபட்டது திராவிட இயக்கம் தானே. திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த நாட்டில் மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்து அவனுடைய உதவிகளை செய்யணும், மக்கள் மத்தியில் போய் சேரணும் அப்படி பிரச்சாரம் பண்ணது திராவிட இயக்கம் தான். வேறு யார்? தமிழ் தேசியம் பேசுகிறவங்க மட்டும்தான் இலங்கை தமிழர் ஆதரிச்சாங்களா? என்ன ஒரு பொய், ஒரு தேவையில்லாத ஒரு பொய் சொல்றிய. எப்படி நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னா நாங்கன்னா நம்ப முடியுமா? என்ன பொய்ய சொல்லி இதை உடனே கேட்டேன், அதனால தான் திராவிடம் எனக்கு பிடிக்கல. ஏன் நீங்கள் ஆரம்ப காலத்தில்? ஆமாம், ஆரம்ப காலத்தில் இருந்தேன், நான் அண்ணனை பார்த்துட்டு வந்து சரியாயிட்டேன். அண்ணன்னா திராவிட கழகம் வேணானாரா? நீ தான் சொன்னேன், பெரியார் செய்கிற வேலை தான் நான் செய்கிறேன், திராவிடம் நானும் ஒரு திராவிடம் தான் அண்ணன் பிரபாகரன் சொன்னார்ன்ட்டு நீ தான் மீட்டிங்கில் பேசினேன். நாங்களா சொன்னோம்? நீ தான் எல்லாமே சொன்னேன். இன்னைக்கு அப்படியே இல்லைன்னு சொல்கிறேன். என்ன ஒரு அயோக்கியதானோ? இன்னைக்கெல்லாம் என்ன நினைச்சு பேசுறீங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. இன்னைக்கு ஏதோ திராவிட இயக்கத்தை சாதாரணமாக நீ நினைச்சு இப்போ பெரியார 4 வார்த்தை நீ சொல்லிட்டேன்னா திராவிட இயக்கம் அழிஞ்சிருமா? அழியாது தம்பி, இதெல்லாம் அழிவே அழியாது. திராவிடத்தினுடைய கொள்கையில் வந்து இன்றைக்கு தமிழ்நாடு ஊறி போனதுனால தான் இன்றைக்கு பெரும் வளர்ச்சி நோக்கி போய் இருக்குது. இன்னைக்கு சென்னையில் இது மன்னிக்கணும், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் வந்து இங்கே படித்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்த குழந்தைங்க ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கணும் கோயிலுக்கு போகிறான், அங்கே போய் சாமி கும்பிட்றான். என்ன பெரியாருடைய கடவுள் கொள்கை அவன் ஏற்றுக்கல. பெரியார் படின்னு பள்ளிக்கூடம் திறக்க வச்சு படின்னு சொன்னதுனால அந்த திராவிட இயக்கனுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட திராவிட ஆட்சி 50 ஆண்டு காலம் இங்கே பள்ளிகளை திறந்து கல்லூரி திறந்து பல்கலைக்கழகங்களை உருவாக்குறதுனால இன்னைக்கு படிச்சுட்டு ஃபாரின்ல 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னு சொன்னா இந்த தமிழன், அதுக்கு காரணம் திராவிட இயக்கம். தெரியுமா? திராவிட இயக்கம் இல்லைன்னா இதுக்கு மாற்று யார் வந்தா எப்படி பண்ண முடியும்? அவர் சொல்றாரு இதுக்கு விட அதிகமா இருக்கணும். எப்படி ஆக முடியுங்க? கண்ணு மூடின்னு சொல்றீங்க. நம்ம படிக்கிறதுக்கே 100 வருஷம் ஆச்சுங்க. 1923 தானே சட்டம் போடுறாங்க, நீதி கட்சி ஆட்சியில அனைவருக்கும் கல்வி. அப்பனா நீங்க தெரிஞ்சுங்க, 1923 நீதி கட்சி சட்டம் போடுறாங்க, அனைவருக்கும் கல்வி என்றது சட்டம் கொண்டு வரான். அப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் யார் படிச்சிருப்பாங்க நீங்களே தெரிஞ்சுங்க. படிக்க வச்சிங்களா? தமிழன் வளர்ந்துதான்? தமிழன் எல்லாம் வளர்ந்துட்டானா? எப்படி வளர முடியும்? இப்பதான் 100 ஆண்டு வந்தது, இவ்வளவு பெரிய வளர்ச்சி. எந்த மாநிலத்தும் இல்லாத கல்வி அறிவு இங்க இருக்குது. எந்த மாநிலத்தும் பெண்கள் படிக்காத அளவுக்கு இங்க தமிழ்நாட்டில் பெண்கள் படிக்கிறாங்க. இன்றைக்கு 50% உள்ளாட்சி அமைப்புகள்ல இன்றைக்கு மாநகர மேயரா, நகரமன்ற தலைவரா, இன்றைக்கு ஊராட்சி மன்ற தலைவியா 50% வந்திருக்காங்கன்னு சொன்னா உத்தரப்பிரதேசல காட்டுங்க பார்க்கலாம். 50% இருக்குதா? இல்ல பீகார்ல காட்டுங்க. உங்க ஆட்சி செய்யற எங்கேயாவது பிஜேபி ஆளுகின்ற அரசாங்கம் இருக்கிற எந்த மாநிலத்திலாவது பெண்களுக்கு வந்து 50% இடஒதுக்கீடு வந்து உள்ளாட்சியில் இருக்குதா காட்டுங்க. தலைவர் கலைஞர் தான் 89, 96 20 வருஷத்துக்கு அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் நடத்தி 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அன்னைக்கு இன்னைக்கு 50%. சொல்லுங்க, யார் படிக்க வச்சது? இது திராவிட இயக்கம் இல்லையா? இது யாரால வந்தது? இந்த வளர்ச்சி யாரால வந்தது? சொல்றாரு 1928 தீர்மானம் போட்டு சொல்றாரு பெண்களுக்கு சொத்துல சமபங்கு கொடுன்னு சொன்னாரு. இந்தியாவில எந்த மாநிலத்துல முதல்ல சொத்துல சமபங்கு கொடுத்தான்? தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வந்து 90 தானங்க சொல்றாரு. தந்தை பெரியார் 1928 செங்கல்பட்டு மாநாட்டில் கொண்டு வந்த தீர்மானம் இன்றைக்கு அவருடைய பெரியாருடைய பெருந்தொண்டனாக இருக்கிற நான் என்னுடைய ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இனிமேல் சொத்திலே 1 ஏக்கர் நிலம் இருந்தாலும் ஆணுக்கு அதில் 50 சென்ட் இடம் என்று சொன்னால் 50 சென்ட் இடம் பெண்ணுக்கு என்று சம உரிமை வழங்கப்படுகிறது சட்ட வடிவு கொண்டு வந்தது திமுக ஆட்சி இல்லையா? இதுதான் தமிழருக்கு செய்யல. நாங்க திராவிடர்னா கேரளாக்காரங்களுக்கு சொன்னோமா, கன்னடக்காரங்களுக்கு சொன்னோமா? யாருக்கு? தமிழ்நாட்டுக்கு தானே. தமிழ்நாட்டு வளர்ச்சி தானே. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பிறந்த தமிழ் குழந்தைகள் தமிழ்ச்சிக்கு தாங்க இன்னைக்கு வளர்ச்சியில் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு முதல்ல இந்தியாவிலே முதல்ல காவல்துறையில பெண்களை சேர்த்தது யாரு?
தந்தை பெரியார் சொன்னாருங்க. அதே 28 மாநாட்டுல சொல்றாரு, என்னுடைய குறிக்கோள், என்னுடைய லட்சியம், இந்த நாட்டில அதிகாரத்துல காவல்துறையில ஆண்கள் தான் இருக்கிறாங்க, அந்த காவல்துறையில எங்களுடைய நாட்டு பெண் பிள்ளைகளும் காவல்துறைக்கு வரணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் சொல்றாருங்க. எங்களுடைய தலைவர், முத்தமிழறிஞ தலைவர் கலைஞர் தாங்க 1970 முதல்ல இந்தியாவிலே முதலாக காவல்துறையில பெண்களை இன்றைக்கு காக்கி ட்ரெஸ் போட்டு ஒரு ஆணுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்குதோ அந்த அதிகாரத்தை பெண்ணுக்கு கொடுத்து எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஆக்குனது திமுக தானங்க, திராவிட இயக்கம் தானே. சொல்லு, யார் பண்ண அந்த நாட்டுல? இன்னைக்கு இந்த பெண்களுக்கு மகளிர் சுய உதவி குழுன்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா உனக்கு? பேசுறவங்களுக்கு என்ன தெரியும்? எது பேசுற? இந்தியாவிலேயே முதல்ல மகளிர் சுய உதவி குழு 1989 கலைஞர் ஆட்சியில கொண்டு வராங்க. 89 தருமபுரி மாவட்டத்துல. அந்த மாவட்டத்துல யாரெல்லாம் அதை பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, அங்கே மதுரையில் இருக்கிற ஒரு அம்மா, சின்ன பிள்ளை என்கிற ஒரு வயசான மூதாட்டி, நீங்களாம் பத்திரிகை செய்தியில படித்திருப்பீங்க, தொலைக்காட்சியில பார்த்திருக்கலாம். அன்றைக்கு மதுரையில சின்ன பிள்ளை என்கிற ஒரு மூதாட்டி, அவங்களுடைய வேலை என்னன்னா, கூலிக்கு வயல்வெளிக்கு சென்று களை பறிப்பது, நடவுவது, அறுவடை செய்வது, கூலி வேலை செய்கின்ற அந்த மூதாட்டி முதலாக 20 பெண்களை மகளிர் சுய உதவி குழுக்கு சேர்க்கிறார். அப்படியே குழுக்களை விரிவாக்கி 2 ஆண்டு காலத்தில் 1 லட்சம் ரூபாய் சுயநிதி சேமிப்பு வங்கியில போடுறாரு அந்த அம்மா. போடும்போது அதன் பிறகு அன்றைக்கு இந்தியாவுடைய பிரதமராக வாஜ்பாய் இருக்கிறார். வாஜ்பாய் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கின்ற போது ஒரு இந்தியா முழுவதும் சாதனை செய்த பெண்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்பொழுது பார்க்கிறார்கள், தென்னகத்திலே சின்ன பிள்ளை என்கிற ஒரு மூதாட்டி 2 ஆண்டு காலத்தில் 1 லட்சம் ரூபாய் கூலி வேலை செய்கின்ற குழு நடத்தி சிறு சேமிப்பு தொகையை வங்கியில சேர்த்திருக்கிறார். அவரை கண்டுபிடித்து அழைத்து வாருங்கள் என்று அவர் சொன்னுகிற போது, அங்கிருந்து மத்திய அரசாங்கம் இங்க தகவல் சொல்லி இங்க இருக்கிற சின்ன பிள்ளை அழைத்து அந்த அம்மாவுக்கு விருது கொடுக்கிறாங்க. விருது கொடுக்கின்ற போது வாஜ்பாய் அவர்கள் அந்த அம்மையாருக்கு சால்வை போர்த்தி அந்த அம்மாவுடைய காலிலே வாஜ்பாய் விழுந்து அந்த அம்மாவிடத்திலே ஆசீர்வாதம் வாங்கினார் என்று சொன்னால், இதற்கு காரணம் திராவிட இயக்கத்துடைய ஆட்சி, தலைவருடைய கலைஞர் ஆட்சி இல்லையா? ஒரு பெண்ணுடைய காலிலே வாஜ்பாய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார்னா அது உத்தரப்பிரதேசத்துல நடக்குமா? சிந்தித்துப்பார். இன்னைக்கு என்ன நிலைமை? அதைத்தான் அந்த திராவிட மகளிர் சுய உதவி குழு திட்டம், இன்னைக்கு எத்தனை பெண்கள் அதில் பயன்பட்டு பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிற என்னுடைய தாய்மார்கள் அந்த குழுல வர பணத்துல கடன் வாங்கி படிக்க வைக்கிறாங்க. இன்றைக்கு கூட தளபதி அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுடைய சுயநிதி நீங்கள் வாங்கின அந்த கடனை, வங்கி கடனை ரத்து செய்யும் சொல்லி 284 கோடி ரூபாய் வந்த உடனே ரத்து செஞ்சார். ஆவடியிலே 30 லட்சம் ரூபாய் தள்ளுபடியானது மகளிர் சுய உதவி குழுவில் பெற்ற கடன்கள். இதெல்லாம் யாருடைய ஆட்சியில் நடக்குது? இது போல காட்டுங்களா, பார்க்கலாம். நீங்க காட்டுங்க மற்ற மாநிலங்கள்ல. இதை விட என்னங்க வளர்ச்சி வேணும்? பெண்களுக்கு இன்றைக்கு பெண்ணுக்காக ஆட்சி நடக்குது. இன்றைக்கு திமுகவுடைய ஆட்சி, திராவிட இயக்கத்துடைய ஆட்சி சொன்னால் இது பெரியார் போட்ட விதை. பெரியாருடைய பாதையில வருகின்ற பேரறிஞர் அண்ணா சொல்லி கொடுத்த வித்தைகள் இதெல்லாம். இன்னைக்கு தலைவர் கலைஞர் வழிகாட்டிய வழி. இன்றைக்கு எப்படியானாலும் இந்த சமுதாயத்தை முன்னேற்றி விட வேண்டும். கல்வி என்பதை ஒண்ணு கொடுக்கணும். கல்வின்னு ஒண்ணு கொடுத்துட்டா அந்த குடும்பம் உயர்நிலைக்கு வந்துருவாங்கன்றத திராவிட இயக்கம் தாங்க கண்டுபிடிச்சி கல்வியை இந்த மக்களுக்கு கொடுத்தோம். ஏதோ சொல்றிய பெரியார்னு சொல்லி, பெரியார் தாங்க இங்க படிக்கணும் பள்ளிக்கூடம் வேணும்னு சொன்னாரு. ஒரு காலத்துல என்ன சொன்னா, குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தான். ராஜாஜி அவர்கள் என்ன சொன்னாரு, காலையில நீ பள்ளிக்கூடம் வா, மாலையில நீ போய் உன் ஆண்ட வீட்டுல உங்க அப்பா வேலை செஞ்சார்ல போய் மாடு மேய்க்கணும், மாலையில நீ போய் செருப்பு தைக்கிறார்ல உங்க அப்பா போய் செருப்பு தைக்கணும். இந்த திட்டத்தை இன்னைக்கு பிஜேபி வேற வடிவில விஸ்வகர்மா என்கிற திட்டத்தை கொண்டு வந்துக்கிறான். என்னடா சொன்னா, காலையில பள்ளிக்கூடம் போனோம், மாலையில உங்க அப்பா என்ன வேலை செய்யறாரோ அந்த தொழிலுக்கான கடனை நான் தரேன், நீ டெவலப் பண்ணுன்றான். இது எப்படி அவன் பள்ளிக்கூடம் வருவான்? இதை மூடணும்னு சொல்லி தாங்க திராவிட இயக்கம் தந்தை பெரியார் தலைமையில் போராட்டம் நடத்தி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னது திராவிட இயக்கம். அதனாலதான் இன்னைக்கு நாங்கெல்லாம் டிகிரி படிச்சுட்டோம். இன்னைக்கு எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு எல்லா வீட்டுல டிகிரி இல்லாத வீடு யார் சொல்லுங்க? இன்னைக்கு பட்டதாரி இல்லாத வீடா? முதல் தலைமுறை பட்டதாரிக்கு இன்னைக்கு இடஒதுக்கீடு கொடுத்து திமுக ஆட்சியில இன்றைக்கு அவங்க படிச்சுட்டு வராங்க. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல, பிரைவேட் காலேஜ்ல ஒரு கூலி வேலை செய்யறவரு கவுன்சிலிங் முறையில சீட்டு கிடைச்சுன்னு சொன்னா அவருக்கு 25,000 தள்ளுபடி அந்த பீஸ்ல. இது எந்த கவர்மெண்ட்ல இருக்கு சொல்லுங்க? எந்த மாநிலத்தில் இருக்கு சொல்லுங்க? இந்த படிப்பு கொடுக்கலன்னா நீ எப்படியா பேச முடியும்? அவங்க கூட இருக்கிற தம்பிங்க எல்லாம் டிவியில பேசுறாங்களே, உன் பாட்டம் படிச்சானா, உன் முப்பாட்டம் படிச்சானா, உன் பாட்டனுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாங்களா? இன்னைக்கு நீ படிக்கிற. இதுக்கு யார் காரணம்?
திராவிட இயக்கம், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இந்த இயக்கம் இல்லைன்னா நம்மளாம் பள்ளிக்கூடமும் வந்திருக்க முடியாதுங்க. குலக்கல்வி திட்டத்தை வச்சு நம்மளை நசுக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான், நம்ம அதுக்கு மேல படிக்க முடியாது. இன்றைக்கு அந்த எல்லாம் மூடி அந்த கல்விக்கூடங்களை மூடன்னு சொல்லி பெரியார் போராட்டம் நடத்தினால்தான் குலக்கல்வி திட்டமே தமிழ்நாட்டிலிருந்து ஒழிஞ்சுது. இன்னைக்கு பிஜேபி கொண்டு வரான் விஸ்வகர்மா திட்டம் சொல்லி இதை பேசுறாங்க. இது மத்திய அரசாங்கத்தை வருது நல்ல கல்வி. எப்படி நல்ல கல்வி நீ சொல்றாரு இவரு? இருமொழி கொள்கை, இருகுமொழி கொள்கை வந்து தவறா பண்ணித்தாங்க திராவிட இயக்கம். இங்க தமிழ் மட்டும் இருந்திருக்கணும், ஆங்கிலம் ஏண்டா? இருமொழி கொள்கை கொண்டு வந்தனால்தான், ஆங்கிலம் நல்லா படிச்சனால்தான் இன்னைக்கு அமெரிக்கா போன்ற வளர்ச்சி பெற்ற நாடுகளிலே பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க இருக்கிற அதிகமானவர் உயர் பதவியில் இருக்கின்றவர்களை யாருன்னு பார்த்தா தென்னாட்டை சேர்ந்தவர்கள். ஏனென்று சொன்னால் இவர்கள் ஆங்கிலம் இங்க படித்ததனால் இன்றைக்கு மிகப்பெரிய நிர்வாகத்திலே இன்றைக்கு இருக்கிறார்கள். சுந்தர் பிச்சை எடுத்துங்க, கூகுள், இது உதாரணம் இல்லையா? அவர் இருமொழி கொள்கை படிச்சுட்டு போனார். அவர் சிபிஎஸ்சி படிச்சு மும்மொழி கொள்கை படிக்கல. அவரு இருமொழி கொள்கை, இந்த தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை படிச்சனால்தான் இன்னைக்கு வெளிநாடுதான் தந்தை பெரியார் சொன்னாரு, உனக்கும் எனக்கும் பேசணும்னு சொன்னா மாற்று மொழி ஆங்கிலம் இருக்குது, நீ தாய்மொழி பேசுனா தமிழ் இருக்குது, இதை விட்டுட்டு இன்னொரு மொழி தேவைன்னு சொன்னா அன்னைக்கே நாங்க இந்திய எதிர்த்ததுனால்தான் இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள் வெளிநாட்டுல கால் ஊச்சி நிக்கிறாங்க. வெளிநாடுகளில் இன்றைக்கு மிகப்பெரிய செல்வாக்கோடு வாழறாங்கன்னு சொன்னா அது காரணம் இருமொழி கொள்கை தான். இந்த நாட்டுடைய இருமொழி கொள்கை தான். இல்லைன்னு சொன்னா நம்மளும் இங்க டீ கடை வச்சிருக்க வேண்டியதுதான். என்ன 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 குறை கண்டுபிடிச்சது திராவிட இயக்கத்தால? திராவிட இயக்கம்னு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா நாம எங்க நிலைமை ஏங்க? நாங்கெல்லாம் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல பிறந்தவங்க. நாங்க எங்களுக்கு வந்து ஊர், என் தாத்த முப்பாட்டன், எங்களுடைய முப்பாட்டெல்லாம் வந்து ஊர் தெருவிலே போவா செத்து போயிட்டான். ஒரு அகரகாரத்துல கால் வச்சிருக்க முடியுமா என் தாத்தா முப்பாட்டெல்லாம்? நாங்க இன்னைக்கு நகரமன்ற உறுப்பினரா போய் அகரகார தெருவில் போய் என்னங்க கம்ப்ளைண்ட் கேட்கிறோம், எங்களை வாங்கன்றாங்க. இது எப்படி வந்தது? பெரியாரால வந்தது. பெரியாரெல்லாம் வந்திருக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த இன்றைக்கும் அந்த ஆரியத்துடைய வீரம் அதிகமா இருக்குது. இன்றைக்கு நீங்க ஜனாதிபதியா வச்சீங்களா அந்த அம்மாவை? அவ ஒரு பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்தவனால இன்றைக்கு பாராளுமன்றம் கட்டினிய கூப்பிட்டியா? ஏன் கூப்பிட்டல? ஏன் அவர்களுக்கு அழைப்பு இல்லை? என்ன காரணம்? அவங்க ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க. உங்களுடைய ஆரியம் RSS கொள்கை அதுதான். இன்னைக்கு அது மறைஞ்சிருக்குது. இப்ப சீமான் போன்றவர்களுடைய முகத்துறையெல்லாம் RSS போர்வையில வந்து பேசுறாங்க, நாங்க முகத்திரை கீழ்ச்சிடுவோம். பாருங்க, நீ எப்படி சொல்ற? இன்னைக்கு அந்த அம்மா ஏன் கொடுக்கல? எங்க அழைப்பு இல்லை? எங்க கூட மாட்டேன்றீங்க? ஒரு ஜனாதிபதிங்க பாராளுமன்ற கட்டிடம் தொடங்குதுங்க. அது இல்லைங்க, ராமர் கோயில் கட்டினீங்க, நாங்க இல்லைன்னு சொல்லுங்க. ராமர் கோயில் கட்டினீங்க, ராமர் கோயில் கட்டுறதுக்கு அந்த அம்மா வரக்கூடாதா? என்ன சொல்லுங்க? இன்றைக்கு தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல, இப்ப இல்லைங்க, பெரியார் 100 ஆண்டு காலத்திற்கு முன்னால் இந்த நாட்டிலே பிராமண பெண்ணா கூட இருந்தா விதவி ஆயிட்டா மொட்டை அடிச்சு வெள்ளப்புடை உடுத்தி அவங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அவங்களும் அப்படிதான், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் அப்படிதான், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் அப்படிதான். பெண்கள் வெளியே வரக்கூடாது விதவை ஆயிட்டா. இன்னைக்கு சொல்ல முடியுமா? விதவைக்கு ஸ்டிக்கர் போட்டு கொடுத்திருக்கிறோம் நாங்க திராவிட இயக்கம். இன்னைக்கு விதவையா இருந்த பிராமண பெண்கள் கூட இன்றைக்கு வேலைக்கு போறாங்க, இன்றைக்கு மறுமணம் செய்திக்கிறாங்க. இந்த மறுமண திட்டத்தை யார் கொண்டு வந்தது? பெரியார் சொன்னார், இந்த நாட்டிலே ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மறுமணம் வேண்டும், கலப்பு திருமணங்கள் வேண்டும் சொல்லி இந்த நாட்டில் அடிச்சு இன்றைக்கு விதவின்னு நீங்க சொல்ல முடியுமா? வீட்டுல வச்சிருக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அம்மா என்ன செய்வாங்க? நீ விதவை வீட்டிலே தான் இருக்குன்னு சொன்னா தொடர் அது விளக்கு மரத்தால் அடிப்பாங்க. நீங்க நடக்குமா அந்த நாட்டுல? யாரை பார்த்து என்ன சொல்ற? நீ எந்த இயக்கத்தை பார்த்து சொல்ற? இன்னைக்கு திராவிட இயக்கம் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை. இன்றைக்கு அவங்க வளரலன்னா நம்மளால வர முடியாது. இங்கெல்லாம் நாங்க பேண்ட் ஷர்ட் போட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுக்குறோம்னா, எங்க அப்பா அண்ணா கவிஞரா, எங்க தாத்தா அண்ணா புலவரா, எங்க தாத்தா படிச்சாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எங்க அப்பா 3வது படிச்சாரு. இன்னைக்கு நான் வந்து டிகிரி, நான் வந்து BA LLBன்னு போடுறோம்ல, இந்த டிகிரி நான் எப்படி படிச்சேன்னு சொன்னா இதுதான் வரலாறு. இன்னைக்கு நாங்க கையெழுப்பு போடுறோம் அப்படி சொன்னா இதுதான் வரலாறு. இது எப்படி வந்தது? இதுதான் திராவிட இயக்கம். இதுதான் இன்னைக்கு பெருமை. இன்றைக்கு எங்கேயோ போயிருக்குது. இதை விட்டு நீ பெரியாரே வானா, திராவிட இயக்கமே வானா, திராவிட திருடர்கள். டேய் திருடர்களா நாங்க? இதுவா திருடு? ஒரு சாதாரண குடிசையில கிடந்தவனை இன்னைக்கு அவனுக்கு பாதை அமைச்சு, அவனுக்கு செருப்பு கொடுத்து, அவன் தோளில துண்டு போட்டு ஊருக்குள்ள நடக்க வச்சு இன்னைக்கு அவனை அரசாங்க உத்தியோகத்துல உட்கார வச்சிருக்கோம்னு சொன்னா இது திராவிட திருடா? இதுதான் திராவிட இயக்கத்துடைய வளர்ச்சி. யாரை பார்த்து என்ன சொல்ற நீ?
என்ன உன் சொல்றதெல்லாம் ஏற்றுக்குமா? உன்னை நம்பி இருக்கிற தம்பிமார்களை நீ ஏமாற்றாத. படித்த இளைஞர்கள் உன் பக்கத்துல சரியான திசைக்கு அவங்களை கொண்டு போ, தவறான வழியில கொண்டு போயிடாத. RSS என்பதை நாங்கள் இன்றைக்கு உன்னை அடையாளம் கண்டு கொண்டோம். நீ RSS முகமுடி. ஒரு காலத்துல பிராமணத்தினுடைய முகத்திரையை தந்தை பெரியார் கீழ்ச்சி வெளியே வந்ததுனாலதான் இன்றைக்கு தனித்தனியா போச்சு. இன்னைக்கு மதத்தை வச்சு தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண முடியாது, மதத்தை வச்சு சீட்டு வராது, தேர்தல் நிற்க முடியாது, எல்லாம் சொல்றான். இன்னைக்கு சொல்றான், பிஜேபி காரனே சொல்றாங்க, என்னடா இது தமிழ்நாட்டுல எங்க கோயில்ல பார்த்தாலும் ஏகப்பட்ட கூட்டமா இருக்குது, பயங்கர வசூலாகுது, பயங்கரமா கோயில் இருக்குது, கோயில் நிகழ்ச்சி நடக்குது, ஆனா ஓட்டு மட்டும் உதயசூரனுக்கே போடுறானுங்களேன்னு முழிக்கிறான். திராவிடர் இயக்கம் தமிழுக்கு எதிரான ஒரு இயக்கம் மாதிரி இன்றைக்கு சீமான் சொல்லிட்டு வர்றார். தமிழை இந்த நாட்டில் தமிழ்நாடுன்னு பெயர் வச்சதே திராவிட இயக்கம் தான். தமிழை வளர்த்தது திராவிட இயக்கம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் கோவிந்தசாமி, நாராயணசாமி அப்படின்னு பேரெல்லாம் அன்பழகன், மதியழகன் இப்படி ஒரு தமிழ் பேர், கண்ணகி, கலாநிதி, இப்படி கனிமொழி, மென்மொழி, மொழி அன்பு, தமிழ்ச்செல்வி, இப்படியெல்லாம் தமிழ் பேரை வச்சதெல்லாம் யாருன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் பேர் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீடு திமுககாராக இருப்பாங்க. அது திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. திராவிட இயக்கம் தான் இந்த நாட்டில் தமிழை வளர்த்துது, தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றது, தமிழை வளர்த்துது. இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு உலகத்தில் செம்மொழியை கொண்டு யாரு? திராவிட இயக்கம் தானே, கலைஞர் தானே கொண்டு வந்தாரு. இன்னைக்கு செம்மொழினால உலகமெங்கும் தமிழ் துறைக்கு இன்னைக்கு பேராசிரியர்கள் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறார்கள் சொன்னால் அதுக்கு காரணம் திராவிட இயக்கம் இல்லையா? இந்த திராவிட இயக்கம் தமிழுக்கு ஆற்றாத பணி யார் பண்ணிட்டாங்க இல்லைங்க? திராவிட இயக்கம் தான் தமிழை வளர்த்தது. தமிழ்நாடு தமிழருக்குன்னு சொன்னது திராவிட இயக்கம் தான். இனம்தான் திராவிட இனம், மொழியால் தமிழர், இனத்தால் திராவிடர். இதே எங்களுடைய தத்துவார்த்தம். திராவிடம்னா என்ன தத்துவம்னு கேட்குறான். திராவிடம்னா என்ன தத்துவம்னா ஆரியத்துக்கு எதிரி. ஆரியம் எங்களை படிக்கக்கூடாதுன்னு சொல்லுது, நாங்கள் படிக்கணும்னு சொல்கிறோம், இதுதான் திராவிடம். ஆரியம் பெண்களை வீட்டில் வையன்னு சொல்கிறான். திராவிடம் பெண்களை வெளியனுப்பு, அவங்களை வேலைக்கு அனுப்பு, படிக்க வை, பள்ளிக்கூடம் அனுப்புன்னு சொல்கிறது திராவிடம். ஆரியத்திற்கு எதிர்ப்பு தாங்க திராவிடம். இதுக்குன்னா தத்துவம் வேணும் உங்களுக்கு. இது அயோத்திதாச பண்டிதர் திராவிடம் கொண்டு வந்தார், அவரும் இதானே சொன்னார், அதை தானே பின்பற்றாரு. சுயமரியாதை இயக்கம் தான் இதுக்கு பேரை உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் தானே திராவிடர் கழகம்னு வைக்கிறாங்க. திராவிடர் இருந்தால் தாங்க அவங்க வரமாட்டாங்க. எங்களுக்கு எதிரானவர்கள் கலாச்சாரத்தில், நம்முடைய பண்பிலே, எல்லாத்திலும் நமக்கும் அவங்களுக்கும் வேறு வகையாக இருக்கும். இது எப்போனா பாருங்க, எந்த நேரத்துல பாருங்க, நமக்கும் அவர்களுக்கும் வேறுபாடுகள் இருக்கும். சும்மா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, மார்கழி மாசத்துல, அதாவது ஆடி மாசத்துல திருமணம் பண்ணாதுன்னு நமக்கு சொல்லுவாங்க. ஆனால் ஆடி மாசத்துல அவங்க திருமணம் பண்ணுவாங்க. நமக்கு நேர் எதிராக பண்றாங்களா? இதெல்லாம் ஆரியம், திராவிடம், இதான் பார்ப்பனியம், பிராமணியம், திராவிடம். திராவிடம் என்பது ஆரியத்தை எதிர்த்தது. ஆரியம் என்ன சொல்லுச்சுன்னு சொன்னா, இது கடவுளுடைய ஆணை, நெற்றியில பிறந்தவர்கள் நாங்கள் பிராமணர்கள், தோளில பிறந்தவர்கள் சத்திரியர்கள் ராஜாக்கள், தொடையில பிறந்தவர் வைசியர்கள், கால் பாதத்திலே பிறந்தவர்கள் எல்லாரும் சூத்திரர்கள். சூத்திரர்களுக்கு என்ன வேலை என்று சொன்னால், இந்த வைசியர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் பிராமணர்களுக்கும் அடிமை வேலை செய்யணும். இதுதான் சூத்திரர்களுடைய வேலை. இன்னொரு சமூகம் ஒன்று இருக்குது, பஞ்சமர்னு ஒன்று இருக்கிறான். அவன் இவங்க காத்தவே இல்லை. அதுதான் பெரியார் ஒரு முறை கேட்டாங்க, ஏங்க பிராமணர் சொல்கிறார்கள், சத்திரியர் என்று சொல்கிறார்கள், வைசியர் என்று சொல்கிறார்கள், சூத்திரர் என்று சொல்கிறார்கள். ஆனால் பிற்பட்ட சமுதாயம் சேர்ந்தவர்கள் சூத்திரர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் ஒரு சமுதாயம் இருக்குது, அவங்கள என்னன்னு சொல்றது? அவங்க பஞ்சமர் பாகமான்னு சொல்றாங்களே, பஞ்சமர் சொல்றாங்களே, அவங்க எங்க பிறந்தாங்க அது சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பெரியாரத்தில். பெரியார் தான் சொன்னாரு, நெத்தியில குழந்தை பிறக்குமா, தோளில் குழந்தை பிறக்குமா, தொடையில பிறக்குமா, காலில் பிறக்குமா, அதெல்லாம் பொய்தா. அவங்க எங்க பிறந்தாங்கன்னு சொன்னா, குழந்தை எங்க பிறக்கணுமோ பிறக்க வேண்டிய இடத்துல பிறந்தவங்க தான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க, நீங்க சொல்ற பஞ்சமர் அப்படின்னு பெரியார் தான் சொன்னார். எப்படியெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சாரா, அதை உடைக்கிறது தானே எங்களுடைய வேலை. இந்த தமிழ் சமுதாயம் வளர்வதற்கு தானே இந்த திராவிட இயக்கம் கொண்டு உடைச்சி பண்ணி கரடு முருடா கிடந்ததுங்க நாடு. கரடு முருடா இருந்ததை இன்றைக்கு சமன்படுத்தி நீர் பாய்ச்சி நெல் விதைத்து அறுவடை செய்து இன்றைக்கு அதை கரைக்கு எடுத்து வருகிறோம் என்று சொன்னால், இதற்கெல்லாம் இன்றைக்கு அதை அரிசியாக்கி உணவு தருகின்ற வேலையை செய்து சொன்னால் இது திராவிட இயக்கத்துடைய வளர்ச்சி.
இந்த நாட்டில் யாருக்குமே எந்த அளவுமே கிடையாது. ஒன்னா சொன்ன பழமொழி, அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொன்னார்களே, இந்த நாட்டில் சொன்னாரா இல்லையா பழமொழி? எத்தனை பேர் படிச்சாங்க? இங்க 90க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க வட மாவட்டங்களில் மார்வாடி கடைங்க, தென் மாவட்டங்கள் செட்டியார் கடைங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு நடுத்தர குடும்பம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்றைய காலத்துல ஒரு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், ஒரு கல்வி கட்டணும்னு சொன்னா ஒரு அண்டாவோ குண்டாவோ இல்லை மூக்கத்தியோ ஒரு கம்மலையோ அடமானம் வச்சுவாங்க. அடகு கடைக்கு போவாங்க. அடகு கடைக்கு தாய்மார் தான் போவாங்க, ஆண்கள் போக மாட்டாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பித்தளை பொருட்கள் எல்லாம் அடமானம் வைப்பாங்க. இது காலகாலமாக இருந்து வறுமையில் இருந்த நாடு இது. அந்த அடமானம் வைக்க போகும்போது தாய்மார் போவாங்க. போனா என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே கை நாட்டு வாங்கிட்டு காசு கொடுப்பாங்க, கை நாட்டை ஒட்டியிருப்பாங்க. 90க்கு முன்னாடி எல்லாம் அதிகமாக இருக்கும். 1990க்கு அப்புறம் நீங்கள் வந்து புக்கெல்லாம் போயிட்டு எடுத்து பாருங்க. நான் சொல்றது பொய்யா இருந்தா கலைஞர் தான் சொன்னார். ஏன் இது மாற்றணும்? கலைஞர் என்ன சொன்னார்னா, 89 ஆட்சிக்கு வந்த பிறகு சொன்னார், நான் வந்து 5000 ரூபாய் திருமண உதவி தருவேன், 8ஆம் வகுப்பு வரை படித்தால் அவர்களுக்கு திருமண உதவி திட்டமாக 5000 தருவேன் என்று கலைஞர் அறிவிக்கிறார். அறிவித்த பிறகு கலைஞரை சென்று கேட்கிறார்கள் பத்திரிகையாளர்கள், ஐயா நீங்கள் 5000 கொடுக்கிறீர்களே, அதை திருமணம் செய்ய முடியுமா என்று கேட்கிறார்கள். 5000 திருமணம் செய்ய முடியாது. அப்பொழுது ஏன் அதுவும் இல்லாமல் 8ஆம் வகுப்பு வரை படித்திருக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பு வைத்திருக்கிறீர்களே ஏன் என்று கேட்டதற்கு தலைவர் கலைஞர் சொல்கிறார், நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் 5000 கொடுத்து திருமணம் ஆகாது, அது எனக்கு தெரியும். எதற்கு 8ஆம் வகுப்பு வரை படிக்க வேண்டும் என்று சொன்னேன்னு சொன்னால், இந்த நாட்டிலே என்னுடைய தாய்மார்கள், இங்கு இருக்க தமிழச்சிகள், என்னுடைய சகோதரிகள் எல்லாம் இன்னும் தற்குறிகளாக கை நாட்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கணவன் மனைவி வாழுகின்ற வீட்டிலே ஒரு கணவன் வெளி மாநிலத்திற்கோ வெளி மாவட்டத்திற்கோ வேலைக்கு சென்று விட்டால், அப்பெல்லாம் செல்போன் கிடையாது, சென்று விட்டால் அவன் கடிதம் எழுதி அனுப்புவான். அந்த கடிதத்தை எழுதி அனுப்புகின்ற போது, ஏனென்றால் ஆண் மகன் படித்திருப்பான், பெண்மகள் படித்திருக்க மாட்டால், அவர் கடிதம் எழுதி வருகின்ற போது அந்த கடிதத்தை படிப்பதற்கு அந்த பெண்மகள் என்ன செய்வார் என்று சொன்னால், அந்த ஊரிலே சென்று யாராவது 10ஆம் வகுப்பு படித்த ஆண்மகனையோ அல்லது 12ஆம் வகுப்பு படித்த ஆண்மகனையோ தேடி சென்று அந்த கடிதத்தை படிக்க சொல்வார். ஒரு கணவன் மனைவிக்கு 1000 ரகசியங்கள் இருக்கும், 1000 அர்த்தங்கள் இருக்கும், 1000 கருத்துக்கள் அதை எழுதியிருக்கும், கொஞ்சல்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கு 1000 இருக்கும். அதை ஒரு ஆண்மகன் படித்து அந்த பெண்மகள் வெக்கி தலைகுனிந்து அதை கேட்டு வெட்கப்படுகிறார்களே, தலை குனிந்து கொண்டு அதை கேட்டுக் கொண்டிருக்கிறாரு. இந்த பெண்மணியும் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 8ஆம் வகுப்பு வரை படித்தால் 5000 என்று சொன்னாலாவது 8ஆம் வகுப்பு வரை படித்து விட்டால் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் அறிவு பெற்று விடுவார்கள், எழுத படிக்க தெரிந்து கொள்வார்கள் என்பதற்காகத்தான், அவர்கள் கை நாட்டுகளாக இருக்கக்கூடாதுக்காகத்தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தேன்னு தலைவர் கலைஞர் சொன்னார். அதுக்கப்புறம் தான் சொல்றேன், போயிட்டு பாருங்க. 90க்கு அப்புறம் நீங்க எல்லாம் அவங்க அடகு கலைஞர் புக் எடுத்து பாருங்க. இன்னைக்கு பாருங்க, எல்லா புத்தகத்திலும் பெண்களுடைய கையெழுத்து இருக்கிறது என்று சொன்னால், பெண்களுடைய தலையெழுத்தையும் கையெழுத்தையும் மாற்றியது திராவிட இயக்கம், தலைவர் கலைஞர். இன்றைக்கு எங்களை பார்த்து தான் ஜெயலலிதா தாலிக்கு தங்கம்னு சொன்னாங்க. இன்னைக்கு தங்கம் கொடுக்கல. நாங்க எதுக்காக கொண்டு தான் தலைவர் கலைஞர் 5000 கொடுத்தார், 10ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு அதுக்கப்புறம் 10000 கொடுத்தார், 25000 கொடுத்தார். இன்றைக்கு எங்களுடைய தளபதி, எங்களுடைய திராவிட இயக்கத்துடைய வழித்தோன்றல் தளபதி சொல்றாரு, இன்றைக்கு எல்லாருக்கும் 1000 ரூபாய், மாதம் 1000 ரூபாய். என்னாச்சுங்க, 12000 ஆச்சா? ஒரு ஆண்டுக்கு 3 ஆண்டு படிக்குது, 3,36,000 ரூபாய் இன்னைக்கு தருமா இல்லையா? இன்னைக்கு ஏன் +2 வரை இவரு எங்களுடைய பாருங்க, திராவிட இயக்கத்துடைய தலைவருடைய சிந்தனையெல்லாம் பாருங்க. 12ஆம் வகுப்பு வரை பெண்களுடைய தேர்ச்சி 70% அரசாங்க பள்ளியில. இதுக்கு முன்னாடி கிடையாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி உண்டா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உண்டா? இன்றைக்கு 70% அரசாங்க பள்ளியிலே பெண்கள் தேர்ச்சி பெறுகிறார்கள். ஆனால் தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கிறது, கல்லூரிக்கு வருகின்ற போது பெண்கள் குறைவாக இருக்கிறார்கள். இதை எங்களுடைய தளபதி கண்டுபிடித்தால், தமிழகத்துடைய முதல்வர் தளபதி அவர்கள் கண்டுபிடித்து அவர் சொல்லுகிறார், ஏன் இப்படி இருக்கிறது சொன்னால், 12ஆம் வகுப்பு முடித்த உடனே கல்லூரிக்கு அனுப்புவதில்லை, வேலைக்கு அனுப்புகிறார்கள். துணி கடைக்கு, மளிகை கடைக்கு, மற்ற சிறு சிறு தொழிலகத்துக்கு வேலைக்கு சென்று விடுகிறார்கள், பெண்களை அனுப்பி வைத்து விடுகிறார்கள். ஏன் என்று சொன்னால், ஒரு கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்கணும், ஒரு 5 சுட்டிதாராவது இருக்கணும், ஒரு மாதத்துக்கு அதை வந்து பயன்படுத்தணும், அந்த அளவுக்கு வசதி வேணும், ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணும். அல்ல இந்த அதாவது கல்லூரிகள் எல்லாம் ஒரு 20 கிலோமீட்டர் அல்லது 15 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும். அங்கிருந்து பஸ்ல போகணும், அதுக்கு வந்து பஸ் ஃபேர் வேணும், அதுக்கு செலவுக்கு காசு வேண்டும்.
ஒரு முழம் பூ வாங்கினாலும் 20 ரூபா வேணும். இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது, குழந்தை நம்மளால படிக்க வைக்க முடியாதுக்காகத்தான் பெற்றவங்க, வறுமை கூட்டில் இருக்கிறவங்க, சாதாரண சாமானிய மக்கள்லாம் 12வது அரசாங்க பள்ளியில படிச்ச உடனே வேலைக்கு அனுப்பிட்டாங்க. இதை பார்த்து தான் எங்களுடைய தளபதி சொன்னார், நான் இருக்கிறேன் தந்தையாக, உங்களுடைய சகோதரனாக இருந்து நீ போ, உனக்கு வழி செலவுக்காக மாதம் மாதம் 1000 ரூபாய் உன்னுடைய வங்கி கணக்கில் வந்து சேரும், நீ அதை பயன்படுத்திக் கொண்டு நீ கல்லூரி மேல் படிப்பு முடித்து வாருங்கள் என்று சொல்லி இன்றைக்கு MBBS படிக்கிற குழந்தையும், அரசாங்க பள்ளியிலிருந்து சென்ற MBBS படித்த குழந்தையும் இன்றைக்கு 1000 ரூபாய் 5 ஆண்டு காலம் வாங்குகிறார்கள். 3 ஆண்டு படிக்கின்றவர்களும் வாங்குகின்றார்கள். இன்றைக்கு என்ஜினியர் படிக்கின்றவர்களும் 1000 வாங்குகிறார்கள். சொன்னா இந்த கல்வியுடைய வளர்ச்சியை உருவாக்குவதற்காக இன்றைக்கு கடந்த மாதம் கூட தளபதி அவர்கள், அதாவது அரசாங்கத்தினுடைய உதவி பெறுகின்ற சுயநிதி பள்ளிகளில் படிக்கின்றவர்களுக்கு கூட இன்றைக்கு விரிவாக்கம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இதுதான் கல்வி வளர்ச்சிக்கு பெண்களை படிக்க வைத்திருக்கிறோம். இந்த திட்டம் இந்தியாவில் BJP ஆளுகின்ற மாநிலத்தில் பெண்களுக்கு படிப்பதற்காக 1000 ரூபாய் மாதம் மாதம் எங்க கொடுக்குறார் சொல்லுங்கள். சைமன் தான் இவர் பேரு, முதல் பேர் சைமன் தான், சீமான்ல சைமன் அவர் பேர், யாக்கோபு அவங்க அப்பா பேர். இவர் எல்லாம் தமிழன் சொல்றாரு. தமிழர் நாங்க கேட்கிறவங்கள எங்க திராவிட, எங்க இந்த நாட்டை பந்த தமிழச்சி, தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் படிக்க வேண்டுவதற்காக சேவை செய்யற இயக்கம் திராவிட இயக்கம்னா இதுனா தமிழுக்கு எதிரியா, தமிழனுக்கு எதிரியா? யாரை பார்த்து என்ன சொல்லுறேன்? இதுதான் எங்களுக்கு பெரியார் சொல்லி கொடுத்தாரு. இந்த பாடலாம் எப்படி நாங்க படிச்சோம், எப்படி வந்தோம், எப்படி இந்த அறிவு வந்தது? பெரியார் பத்திங்க, பெரியார் சொல்றாரு சமயோசித புத்தி, அதுதான் சொல்லிட்டாருன்னா. சமயோசித புத்தினா என்ன உனக்கு தெரியணும், நீ ஏன் தெரிஞ்சுக்கணும். அவர் சொல்லுவார், நான் சொல்லிட்டேன்றதுக்காக நீ ஏத்துக்கணும்னு சொல்ற பெரியார் இல்ல, நான் சொல்லிட்டேன். அதாவது நீ சொல்ற காரியங்களே அது உண்மையிலே அது இருந்தால் கூட அதனுடைய பொருள் என்னன்னா, அதாவது காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்த காலத்திலிருந்து அவன் உடலுறவு கொள்ளுகின்ற போது ஆண்கள் பெண்கள் தான் பார்க்கறான் தவிர உறவு முறை பார்க்காத ஒரு சமூகம் காட்டு மிராண்டியா இன்னும் வாழறான். ஒவ்வொரு சமுதாயத்துல ஆண் வாரிசுகளை மட்டும்தான் திருமணம் செய்து கொள்கிறான், ஒரு சமுதாயத்துல பெண் வாரிசுகளை திருமணம் செய்கிறான், அத்தை மகளை முறைப்படி பண்றான், ஒருத்தர் பெரியப்பா உனக்கு இப்படியெல்லாம் செஞ்சுட்டு வராங்க, இப்படியெல்லாம் இருக்குது உறவு முறைகள்ல. இதுல உனக்கு சமயோசித புத்தி வேணும்னு சொல்றான். சமயோசித புத்தி வேணும்னு தந்தை பெரியார் சொன்னாருன்னா, நீ யோசிடா, நீ மனுஷன் தானே, நீ மனிதன் தானே, அக்கா அம்மாவுக்கிட்ட நீ உறவு வைத்துக்கலாமான்றது இவன் சமயோசித புத்தி உனக்கு வேணும்னு தான் பெரியார் சொல்லிட்டாரு. நீ போன்னு சொல்லல, இவன் போன்னு சொல்றான், அநியாயமா போய் சொல்றான். சமயோசித புத்தின்றது அந்த நேரத்துக்கு நீ தெரியுது, யார் என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், என்னுடைய தங்கை, இதுதான் சமயோசித புத்தி. இந்த புத்தி உனக்கு வேணும்னு தான் பெரியார் சொன்னார், தவிர நீ போன்னு சொல்லல. எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு வார்த்தைகளை இன்றைக்கு பயன்படுத்தி பெரியாரை இன்றைக்கு பெரியார் மீது சாணி அடிக்க முற்படுகிறேன்னு சொன்னா நாங்களாம் சும்மா இருக்க மாட்டோம். இன்றைக்கு எங்களுடைய தளபதி எங்களை கட்டி போட்டு வைத்திருக்கிறார். இல்லை என்று சொன்னால் இது வேறு மாதிரி ஆகிவிடும். இன்றைக்கு நாங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறோம். எங்கள் தளபதி ஜனநாயக ரீதியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். வன்முறை எங்களுக்கு கிடையவே கிடையாது. நாங்கள் யாருக்கும் நீ எப்படி பேசுற அப்படிதான் உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்றோமே தவிர, இந்த பெரியாரை நீ சீண்டியது இன்னும் சீமான் அவர்களே, நீங்கள் இதோடு வாயடித்துக் கொள்ள வேண்டும். எங்கேயாவது பெரியாரை பற்றி இன்னும் பேச ஆரம்பித்து சொன்னால், நாங்கள் பேச ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நீ நிச்சயமாக தமிழ்நாட்டில் எங்கேயுமே சுற்றி வர முடியாது. நாங்கள் ஏதோ ஒரு திமுக காரன் சொன்னால் எங்களுக்கென்று ஒரு சட்ட திட்டம் இருக்கிறது, எங்களுக்கு மேலே எங்களுடைய தலைவன் இருக்கிறார், எங்கள் தலைவனுடைய கட்டுப்பாட்டோடு இருக்கும். நாங்கள் தவறா பேசிட்டாவே எங்களுடைய கட்சி விட்டு எடுத்துருவார் எங்க தளபதி. எங்களை வேணா எல்லாம் பேசலாம், யார வேணா பேசு, எப்படி வேணா பேசு, எப்படி வேணா இருன்ற கட்சி கிடையாது திமுக. நாங்கள் திராவிட இயக்கத்தை, தந்தை பெரியாரை இன்றைக்கு நீ அவமானப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது. அவருடைய கருத்துக்கள் தான் இன்றைக்கு வேரூன்றி இன்றைக்கு வளர்ந்து இன்றைக்கு பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிற தமிழ்நாடு சொன்னா பெரியார் தான். நீ பெரியார் சாதாரணமா சொல்லிடாது. அவர் தானே சொன்னார், சிந்திக்க சொன்னாரு. மனுஷா நீ சிந்தி, ஏன் எதற்கென்று கேள்வி கேளுன்னு சொன்னாரு. நீ என்ன கேளு. பெரியாருடைய விமர்சனம் நிறைய உண்டு. பெரியாரை நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லல. அவரே சொல்றாரு, என்ன விமர்சனம் பண்ணுங்க, என்ன கேள்வி கேளுங்கன்னு. அவர் கேளுனார். அவர் செருப்பால் அடிச்சா அடுத்த செருப்பு, அதை செருப்பால் அடிச்சு தூக்கி செருப்பு அடிக்க மாட்டாரு, அடுத்த செருப்பு வருதான்னு பாப்பாரு. நீ அடிப்பா, இன்னொரு வாட்டி அடின்வார். நான் வாங்கிக்கிறேன், ஆனா நான் சொல்றதை மட்டும் நீ கேளு, நீ யாருன்றது உணருன்னுவார். அவருடைய கான்செப்ட் எல்லாமே மனிதன் மனிதனா இரு, மனிதன்கள ஏற்றத்தாழ்வு கிடையாது, இதை நீ உணருன்னு சொல்லுவார். நீ அதுக்காக அவர் நீ செருப்பு அடிச்சாலும் வாங்கிப்பாரு, அவர் சாணி அடிச்சாலும் வாங்கிப்பாரு, கல் அடிச்சாலும் வாங்கிப்பாரு.
96 வயது வரை மூத்திர சட்டி கையில வச்சுக்கொண்டு அம்மா அம்மான்னு சொல்லி வயிறு வலிக்க இந்த சமுதாய மக்கள் எல்லாம் விழிப்புணர்வா இருக்கு சொன்னாரே தவிர எனக்கு ஓட்டு போட்டு நான் முதலமைச்சர் ஆனவனு ஓட்டு கேட்டார் அபூர்வா. சிந்திச்சு பாருங்க. இந்த சமுதாயம் விழிப்படையணும். நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. உங்களுக்கு கூட ஜாதி மோதல் வேணாம், நம்மளுக்குள்ள கிடையாது. நம்ம எல்லாம் மனிதர்கள். ஒருத்தர் மற்ற நாடுகள்ல பார்த்தோன்னு சொன்னா அங்க ஜாதிகள் கிடையாது, நிறவரி தான் இருக்குது. கருப்பன் வெள்ளையன்ற நிறம் தான்பா இருக்குது. இங்கதான்பா நிறத்துக்குள்ளே ஜாதியை பிளவு வச்சிருக்கிறான். அதனாலதான்பா நான் மதத்தை எதிர்க்கிறேன், அதுதான்பா கடவுளை எதிர்க்கிறேன்னு சொல்லி பெரியார் சொன்னார். நீங்க எல்லாம் ஒற்றுமையாக வாழுங்கள் என்று சொன்ன பெரியாரை நீங்க இங்கே கேவலப்படுத்தி பேசுகிறேன்னு சொன்னால் உன்னை நாங்கள் சரியான முறையிலே சந்திப்போம். தயவு செய்து சொல்லுகிறேன், பெரியாரை பேசுவதற்கு யாருக்கும் இங்கே கிடையாது. எச் ராஜா பேசலாம், அவன் ஆரிய கூட்டம், ஆர்எஸ்எஸ் காரன். இன்றைக்கு இருக்கிற அண்ணாமலை பேசலாம், அவன் ஆர்எஸ்எஸ் கைக்கூலி, அவர் பேசலாம். நீ ஏன் பேச? நீ நான் தமிழன் சொல்ற, தமிழச்சின்னு சொல்ற, தமிழன்ற, நான் தமிழர்ன்ற, தமிழன் சொல்லிட்டு நீ பெரியாரை எடுத்து பேசவே கூடாது. பெரியார் தான் இந்த தமிழ் சமுதாயம் தமிழ் மக்களுக்காக பாடுபட்டாரியா? அவர் திராவிட இயக்கம்னு சொன்னா அவர் கன்னடன்றதுனால கர்நாடகாவுக்கு வேலை செஞ்சாரா? கர்நாடகா வளரணும்னு சொன்னாரா? இந்த நாட்டுல எவ்வளோ பெரிய திட்டங்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு தெரியுமா? காவேரி நீர் பிரச்சனை வருது இல்ல, ஒரே ஒரு காவேரி நீர் பிரச்சனையை ரொம்ப அருமையா சொல்லிட்டு போயிட்டாரு. அன்றைக்கு இந்தியா நம்முடைய தமிழ்நாடு எப்படி இருந்து சொன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், துளு 4 மொழிகளை கொண்ட உருது. இந்த துளு பேசுறவங்க எங்க இருக்காங்க சொன்னா கர்நாடகத்தினுடைய உச்சியில இருக்கிற கொடகு மலையில இருக்கிறாங்க. துளு பேசுறவங்க கொடகு மலையில இருக்காங்க. அந்த கொடகு மலையில இருக்கிற தமிழர், அந்த துளு பேசுறவங்க எல்லாம் மொழிவாரி மாநிலம் பிரிக்கின்ற போது அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு தமிழ்நாட்டோடு எங்களை இணைச்சிடுங்க, தமிழ்நாட்டோடு இணைங்கன்னு சொல்றாங்க. அப்ப தமிழ்நாட்டோடு இணைங்கன்னு சொல்லுகின்ற போது இங்க இருக்கிற பெரிய பெரிய அறிவாளிகள், உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த காலத்துல யார் அறிவாளியெல்லாம் இருந்தாருன்னு. அந்த அறிவாளி சொன்னாரு, அவங்க காட்டு முறாடி பசங்க, அவங்களெல்லாம் நம்ம சேர்த்துக்க கூடாது, அவங்களெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கு வேணாம், அவங்கள அனுப்பிச்சிடுங்க, படிப்பறிப்பு இல்லாதவங்க, அவங்களாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு தலைவர், பெரிய தலைவர் காங்கிரஸ்ல இருந்தவங்க, அந்த காலத்துல காமராஜருக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாதனால அந்த கொடகு மலையில இருந்த அந்த துளு சமூகத்தை சார்ந்த மக்கள் எல்லாம் கர்நாடகத்தோடு இணைச்சிட்டாங்க. அப்போ தந்தை பெரியார் சொல்றாரு, ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு கடிதம் அனுப்புறார் தந்தை பெரியார், பாரத பிரதமர் அவர்களே, அந்த கொடகு மலையில் இருக்கிற அந்த துளு பேசுகின்ற அந்த மொழி பேசுகின்றவர்களை தமிழ்நாட்டோடு இணைத்து விடுங்கள் என்று சொல்கிறார். அன்றைக்கு அவங்க தமிழ்நாட்டோடு இணைந்திருந்தா காவேரி நம்ம ஊருக்கு தான் வந்துடும், இங்க தடையே வந்திருக்கா. இது சொன்னவன் தந்தை பெரியார். அந்த கிழவன் சொன்னதை சொல்லிட்டு போனார் அன்னையே. சீமா இது தெரியுமா உனக்கு? அன்னைக்கு பிரதமருக்கு கடிதம், இதை கண்டுபிடியா நீ? அதை கண்டுபிடிச்சில, ஏதோ தேவையில்லாத ஒரு சொற்பமான வார்த்தையை அல்ப புத்தியை வச்சு நீங்க பேசுறீங்களே, அதை கண்டுபிடிச்சு இதை கண்டுபிடிக்க பெரியார் சொல்லியிருக்கார். நேருவுக்கு கடிதம் இருக்கிறார், துளு பேசுகின்ற மொழியே இருக்கிற அந்த மொழி வழி மாகாணத்தை இணைக்கின்ற போது தமிழ்நாட்டோடு இணையுங்கள், அது கர்நாடகத்துக்கு அனுப்பாதீங்கன்னு சொன்னார். கர்நாடகாக்காரங்க எடுத்துன்னு போயிட்டாங்க. அவங்க சேர்த்துக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு காவேரி நீர் பிரச்சனையே வந்ததுயா. இது தெரியுமா? இது பெரியார் சொன்ன. இது சொல்லுங்களேன். இதுதான் நாங்கள் சொல்றோம். அந்த பெரியாரை போய் தமிழ்நாட்டில் கேவலப்படுத்துன்னு சொல்றேன். உன்னுடைய வளர்ச்சி, உன்னுடைய முயற்சி ஒவ்வொன்றிலும் பெரியார் இருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர் ஒவ்வொருத்தனுக்கும், எந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, நீ யாராக இருந்தாலும் சரி, ஏன் பிராமணர்களுக்கு கூட அவருடைய, அதான் நான் சொன்னேன், பிராமண பெண்களுக்கு கூட அவர் தாங்க தூண்டுகோல். இல்லைன்னா நீ அவங்க வீட்டிலே தான் இருந்திருக்கணும். எல்லா பெண்களும் வெளிவந்தப்பறம் தான் அவங்களும் வெளிவர ஆரம்பிச்சாங்க. இதுக்கு காரணம் பெரியார். பெரியார் எங்க வீட்டு பெண்களை மட்டும்தான் வெளியே அனுப்பு, விதவை என்று வீட்டுல வச்சிருக்காத, வெளியே அனுப்பு, வேலைக்கு அனுப்பு, படிக்கவேன்னு சொல்ல அந்த வீட்டு பெண்களையும் வெளியே வர வச்சு ஒரு தந்தை பெரியார் சொன்னா, இந்த நாட்டுல நடக்கிற ஒவ்வொரு அசைவிலும் தந்தை பெரியாருடைய முயற்சி இருக்கிறது, பெரியாருடைய கருத்து இருக்கிறது, பெரியாருடைய தத்துவங்கள் இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு தமிழ்நாடு தலை நிமிர்ந்து இருக்கிறது. சொன்னா பெரியாரை பற்றி பேசுகின்ற திமிரான பேச்சை, கொச்சை பேச்சை இதோடு சீமான் நிறுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுடைய எச்சரிக்கையாக சொல்கிறோம். இன்னும் எவ்வளவு உதாரணம் இருக்குது, எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். பெரியார் சொன்ன வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அறிவியல் பூர்வமா வந்துடுச்சு. ஒரு காலத்துல என்ன சொன்னாரு, பெண்கள் குழந்தை பெருக்கிற இயந்திரம் கிடையாது, அது மெஷின் இல்லைங்க, குழந்தை பெருக்கிற இயந்திரமா ஏன் அந்த பெண்களை வச்சிருக்கீங்க, குழந்தை பெத்துக்காதீங்கன்னு சொன்னாரு. குடும்ப கட்டுப்பாடு சொன்னாருயா, தெரியுமா உங்களுக்கு?
குடும்ப கட்டுப்பாடு பெண்களுக்கு தேவை. அதிகமான குழந்தைகளை பெற்றுவிட்டு நீங்கள் வந்து வயோதிக காலத்துல ரொம்ப துன்பப்பட்டு குழந்தைகளை பெறுவது இயந்திர மாதிரி உங்களை பயன்படுத்துறாங்க. குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வாங்க, ஒரு பிள்ளை 2 பிள்ளைக்கு போதும், அதன் பிறகு நம்ம படிக்க வைக்கணும் அந்த குழந்தைகளை சொல்லி அறிவு சொன்னவர் தந்தை பெரியார். இந்த நாட்டில் குடும்ப கட்டுப்பாடு வந்தனால தான் இன்றைக்கு இந்தியாவிலே பார்த்தாக்கா MP தொகுதியை குறைக்கிறோம்னு சொல்றான் தமிழ்நாட்டில். ஏண்டான்னு சொன்னா மக்கள் தொகை கணக்கெடுக்கு பிரகாரம் பார்த்தா மக்கள் தொகையில நம்ம வந்து குறைவா இருக்கிறோம். ஏண்டான்னு சொன்னா இந்திய அரசாங்கம் பெரியார் சொன்ன பொருள்தான் குடும்ப கட்டுப்பாடு இந்திய அரசாங்கம் கொண்டு வந்தது. நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர் திட்டத்தை கொண்டு வந்தது பெரியாருக்கு பிறகுதான். பெரியார் சொன்னது பிறகு சொன்னதுனால அரசாங்கம் சொன்னதை சரியான அறிவோடு இங்க பெரியார் சொன்ன கருத்தோடு ஒன்றுபட்டதனால் அதை பின்பற்றியதனால் இன்றைக்கு மக்கள் தொகையில நம்ம கம்மியா இருக்கிறதுனால இங்க இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியே போகுது. இது குறைக்கிறான். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேச, பீகாரிகள மக்கள் தொகை அதிகமா இருக்குது. ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா 12 குழந்தைங்க இருக்குது, இன்னைக்கும் 15 குழந்தைங்க இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்குதா? இதுக்கு ஏன் பெரியார் தான் காரணம். இது யாருடைய வளர்ச்சி? இது தமிழருடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி, தமிழ் மக்களுடைய வளர்ச்சி. இது சொல்றியா பெரியாரு? இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா புக்கில்? அவருடைய புத்தகம் நாட்டுடைமை ஆக்கினாதான் தெரியுமா? அவர் புத்தகம் எங்குமே கிடைக்கிறது இல்லையாங்க, மறைச்சி வச்சுக்குது. பெரியார் திடல மறைச்சி பூட்டு வச்சிருக்கிறோம். அவர் புத்தகம் எங்கனாலும் கெடுக்குது. அவர் என்னைக்கு பேசினாரு இன்னைக்கு இருக்க கூகுள் வந்துருச்சியா, இன்னைக்கு வந்து உலகமே வந்துருச்சு. நீ தட்டிப்பாரு. பெரியாரு 1925 என்ன பேசினார், 1913 என்ன பேசினார், எடு எல்லாமே இருக்கு. இப்பன்னா நாட்டுடைமை ஆக்கினாதான் உனக்கு வரணும், அதை பூட்டி வச்சுருக்காங்க. இது உனக்கு ஏடா, உனக்கு ஏன் அந்த கதை சொல்லு? நாட்டுடைமை ஆக்கினாதான் தெரியணுமா? அவர் புத்தகத்தை எங்கனாலும் வாங்கி பிடி, கேவலப்படுத்தாத. பெரியாருடைய சிந்தனைகளை சொல்ல ஆரம்பிச்சோம்னா ஒரு நாள் போகாது, ஒரு வருஷம் போகாது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இந்த நாட்டை பக்குவப்படுத்தி இன்றைக்கு தமிழ்நாட்டு மண் வந்து கல்வி அறிவுல வேலை வாய்ப்புல சிறந்து இருக்குன்னு சொன்னா திராவிட இயக்கம் தான் காரணம். தமிழர்களுடைய வளர்ச்சி திராவிட இயக்கம். திராவிடத்தையும் தமிழையும் பிரிச்சு பார்க்க முடியாது. நீங்க வேறுபடுத்தி சொல்லாத, தமிழர் வேற திராவிடம் வேற என்று சொல்லாத. திராவிடம் தான் தமிழ், தமிழ் தான் திராவிடம். யாரை பார்த்து என்ன சொல்லுகிறாய்? இந்த திராவிட இயக்கத்துடைய தந்தை பெரியார் தான் இந்த ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய காரணம். அவர் தந்தை பெரியார்.